அனைவருக்கும் குட் ஃப்ரைடே நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இது என்ன நாள்? பெரிய வெள்ளி தான். இது துக்க நாளா சந்தோஷ நாள்? சந்தோஷத்தின் நாள் தான். சந்தோஷ நாளா ரொம்ப சந்தோஷ நாள்? ரொம்ப சந்தோஷ நாள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. ஆமென். எத்தனை நம்பி அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் சமாதானமா இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுத்த தேவனை தான் நாம் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கும் பொழுது நம்ம இருதயம் எல்லாம் மகிழும். அல்லேலூயா. நம்ம கண்ணீர் எல்லாம் கலங்கும், நம்ம இருதயம் எல்லாம் ஆனந்த சத்தத்தான் முழக்கமிடும். ஆமென். ஏனென்று சொன்னால் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள், யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். நாட்டுக்கு ராஜா சிங்கன்னு சொல்லுவாங்க, இந்த நாட்டுக்கு ராஜா இயேசு. அல்லேலூயா. நாட்டுக்கு ராஜா சிங்கமா இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜாதி ராஜாவை நாம் வழிபட வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை பற்றி பேச வந்திருக்கிறோம். அவர் சிலுவை மரத்தில் மொழிந்த 7 பூக்களின் அந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாம ஆண்டவருக்குள்ளாக அந்த வார்த்தைகளை நாம கேட்கும் பொழுது நாம் இதை குறித்து என்ன தீர்மானத்தை எடுக்க போகிறோம்? ஒருவேளை நான் இந்த வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரை மாற்ற விரும்புகிறாரா? ஒருவேளை இந்த வார்த்தை நிமித்தமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இந்த வார்த்தையினால் என்னை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவனமா நீங்க கவனிக்கணும். சரிங்களா? ஏதோ பாரம்பரிய அனுசரிப்பான நாட்கள் இல்ல, பாரம்பரியம் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக்குகிறவர்களாய், ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்கணும். முதலாவது நம்ம ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும். ஆமென். பாரம்பரிய சபைகளில பார்த்தா இது பாரம்பரியமா நடக்கும். அவங்க எழுதி வச்ச ஒரு ரூல்ஸ் பிரகாரம் நடக்கும். நமக்கு ரூல் போடுகிறவர் ஆண்டவர் மாத்திரம். இங்க நிற்கும் போது ஆவியானவர் என்ன பேசுறாரு அதுதான் இங்க நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். அன்பு சகோதரிக்கு தெரியும், நிறைய டைம் மணிக்கணக்கா உட்கார்ந்து வேதத்தை தியானிப்பு எழுதி வைப்பேன். கொஞ்சம் கிட்ட வரும்போது, ஊழியத்துக்கு கிட்ட வரும்போது, இல்ல அந்த மெசேஜ்ல நிற்கும் போது ஆண்டவர் டாபிக்கே மாத்திடுவார். நீ இந்த வசனத்தை பேசக்கூடாது, இந்த வசனத்தை தான் நீ பேசணும். ஆண்டவரே நைட்டெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணப்பா, மனசாட்சி இருக்காப்பா உங்களுக்கு கேட்டு இருக்கிறேன், மனசு இருக்காப்பா, இப்படி மாத்துறீங்க, நான் சொல்றது நீ செய். அல்லேலூயா. வாயில நான் வார்த்தையை போடுவேன். ஆமென். மோசே மந்தனாவும் தித்துவாயும் உள்ளவனை பேச வைத்தவர் ஆண்டவர். இன்னைக்கு புதியதா ஃபர்ஸ்ட் டைம் நான் பேச போறேன், ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க இருந்தாலும், இல்ல இதுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தை நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும், உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இறங்கும். இந்த நாளிலும் கூட இன்றைக்கு நாம முதலாவது தியானிக்க போகிற வார்த்தைக்காக நாம் ஆயத்தமாவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். சொல்லுங்க, பிதாவே. முக்கியமானது. இந்த வார்த்தை குறித்து நம்ம மத்தியிலே பேச பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. நம்ம கரங்களை தட்டி உற்சாகமா இந்த இடத்துல தகுதியாய் படுத்தி நிக்க வைத்திருக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை போதகர் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற முதலாவது வார்த்தை என்னன்னா தாவே இவர்களுக்கு மன்னியும். ஏசப்பா எங்க சொன்னாரு, எப்போ சொன்னாரு அப்படின்னா சிலுவை பாடு. நம்ம இந்த 40 நாட்களும் செலவு கொடுத்து நான் தியானித்து கொண்டிருக்கிறோம்னா சிலுவையின் பாடுகள். இந்த சிலுவையை ஏசப்பா சுமந்து போறாரு. இப்போ நம்ம ஒரு வெயிட் தூக்கிட்டு போறோம்னா நார்மலா தூக்கிட்டு போகும்போது நமக்கு எப்படி இருக்குங்க, ஒரு பாரம் இருக்குதான் சரி. இதுல நம்மளை அடிச்சு ரத்த வெள்ளத்துல ஏற்கனவே அது ஒரு வேதனை, இந்த சிலுவை தூக்கிட்டு போகும்போது எப்படி இருக்குங்க, இன்னும் வேதனையா இருக்கும். ஸோ அந்த பாடலையும் அவரை ஆணிகள் அடிச்சு
ரத்தம் வெள்ளம் போயிட்டு இருக்குது. அப்பயும் என்ன சொல்றாரு? யாருக்காக பேசுறாரு? நமக்காக பேசுறாரு. இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காச்சும் இந்த மனசு வருமா? நம்ம சொல்லுவோம்மா, சும்மா நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டாலே யாருன்னா விடு, எனக்கு வலி இருக்குது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஏசப்பா என்ன பண்ணிருக்காருன்னா, நம்மள அந்த பாடுலயே நம்மள நினைத்திருக்கிறார். இப்ப எவ்வளவு ஒரு இரக்கமுள்ளவரா. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் தியானிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். சரிங்களா? சோ சிலுவை தூக்கிட்டு போவோம். சிலுவை வெயிட் எவ்வளோ அப்படின்னு யாருக்காச்சும் இது வரும் நமக்கு தெரியுங்களா? அது எவ்வளோ வெயிட், எவ்வளோ கனவுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வெயிட் கணக்கு தோராயமா என்ன சொல்றாங்கன்னா 300 பவுண்ட்ஸுங்களா. 300 பவுண்ட்ஸ்னா 136 kg. சரிங்களா? 25 கிலோ அரிசி மூட்டை தூக்கிறதுக்கே நமக்கு என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துல முதுகு வளைஞ்சிருது. அப்ப பாருங்களேன், 136 கிலோ வெறும் ரத்த வெள்ளத்துல உடம்பு அடிச்சு அவங்க சதையெல்லாம் பிடுங்குப்பட்டு அதுல வந்து அவரை தூக்கிட்டு போறாரு. அப்ப எவ்வளவு ஒரு பாரமா இருக்கும் பாத்துக்கோங்க, எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். சோ அப்ப கூட ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னியும்னா யாரை பார்த்து சொல்றாருன்னா, அவரை வந்து அவங்கள துப்பி காரி துப்புனாங்க. அதே மாதிரி வந்து பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவரை பார்த்து ஏளனமா பேசினவங்களை பார்த்து, கல்லர்கள், அவர் பக்கத்துல அடிக்கப்பட்ட கல்லர்களை பார்த்து, இதாவே இவர்களுக்கு மன்னியும் இப்படிதான் சொன்னார். அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்க தெரியலப்பா, அவங்கள மன்னியுங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் நமக்காக தான் என்ன பண்றாருங்க, சிலுவையில நமக்காக தான் பரிந்து பேசுகிறார். சோ இந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் முன்னாடியே பாத்தீங்கன்னா 600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அவரு நம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக சிலுவையில என்ன பண்ணிருக்காருன்னா மரித்திருக்கிறார். இதை நிறைவேறும்படியாதான் இந்த நாட்கள்ல நம்ம இந்த நாள் வந்து ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5வது வசனம் 53 வசனம் பாருங்களேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இது ஆக்கினை, அவருக்கு மேல விழுந்த கடமை என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு கடமை இருக்குல்ல. இன்னைக்கு நான் நின்று பேசணும்னு எனக்கு பாரம் இல்ல, எனக்கு கொடுத்த கடமை நான் செய்யறேன். சிலுவையில பாடுபட்டு நமக்காக மறிச்சு நமக்காக ரத்தம் சிந்தணும், அவர் மேல விழுந்த கடமையா இருக்குது. நமக்கு சமாதானம் உண்டு பண்றதுக்கு தான் அவர். இப்ப யாருன்னா இந்நாள்ல மனுஷங்க யாருன்னா, ஐயோ அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சமாதானமா இருக்கணும், யாருன்னா நமக்காக இருக்கிறாங்களா? கர்த்தர் நமக்காக சமாதானம் உண்டு பண்றதுக்காக. அதாவது எதுக்காகனா, நமக்கு சமாதானம்னா மன்னிக்கிற குணம். ஓகேவா? மெயினா வந்து மன்னிக்கிற குணம் நமக்கு இன்றைய நாள் நம்ம இருதயத்துல யாருக்காச்சும் அந்த சுபாவம், உங்களை மன்னிக்கணும். எத்தனையோ பேர் நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்துருக்குறாங்க, பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம உறவினர்கள் நம்ம நிறைய நன்மை செஞ்சிருப்போம், அவங்களுக்கு நிறைய காரியங்களை நம்மளுக்கு உதவி செஞ்சிருப்போம். ஆனா அதுலயும் வந்து நமக்கு உபத்திரம் தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும். இன்றைக்கு அது நம்ம இருதயத்துல ஒருத்தர் இருதயத்துல அது இருக்கணும், மன்னிக்கிற சுபாவம் நம்ம. மன்னிப்பு, அதாவது பாத்தீங்கன்னா மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்களேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கோம்? ஒரு முறை செஞ்சா 2 முறை செஞ்சா அக்செப்ட் பண்ணிப்போம், திரும்பி அதை பண்ண அக்செப்ட் பண்ணுவோமா? நம்ம பிள்ளைங்க அதை பண்றாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? இல்லை. ஒரு முறை 2 முறை தான் அவங்களுக்கு நம்ம வந்து ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்த டைம்லாம் அடி ஓததான், இல்லைங்களா? இங்க என்ன சொல்லணும்னா 7 முறை அப்படின்னா பாத்தீங்கன்னா 7 × 70, அப்போ எவ்வளோ? 490.
490 முறை மன்னிக்க சொல்றாங்க. 490 முறை நம்ம எண்ணி மன்னிக்க முடியுமா? யாராச்சும் இத்தனை முறை மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு மன்னிக்க முடியுமா? முடியாது. ஸோ நம்மளால முடிந்த அளவு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இறங்கி மன்னிக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு நம்ம மன்னிக்கணும். ஏசப்பா என்னால பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு நமக்கும் சொல்றாரு இல்லையா? ரொம்ப எவ்வளோ அது செஞ்சாலும், எவ்வளோ நம்ம பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எவ்வளோதான் நம்ம கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம அந்த டைம்ல அவங்க சோர்ந்து போகாம அடிக்காம இருக்கிறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை அடிக்க மாட்டாங்க, எவ்வளோ இது பண்ணாலும் துன்பு ஊத்துனாலும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலலாம் போட்டு அலாசிடுவாங்க. நான் மெயினா நான் என்னையே சொல்றேன்னு பார்த்துக்கோ, ஒரு அளவுக்கு தான் நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? போட்டு அலாசிடுவோம். ஆனா ஏசப்பா நமக்கு நம்ம எவ்வளோ செஞ்சிருக்கோம் இல்லைங்களா? எவ்வளோ தப்பு, எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோம். ஆனா அதுலயே என்ன சொல்றாரு? இதாவே மன்னியும் அப்படின்னு தான் நமக்கு சொல்றாரு. அதே மத்தேயுல பாத்தீங்கன்னா 23-35 வசனம் வரலாம், வாசிக்காதீங்க. அது உண்மையா ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னா, ஒரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வேலைக்காரன், அந்த வேலைக்காரனுக்கு ஒரு வேலைக்காரன், சரிங்களா? ஸோ அந்த ராஜா என்ன பண்றாரா, அந்த ஊர்ல ஒரு ஒரு அவரோட சர்வெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அவர்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 10,000ன்றது ஒரு மனுஷனோட கூலி கிடையாதான். ஒரு ஊருக்கே அவ்வளோ மக்கள் சம்பாதிச்சாலே அந்த 10,000 தான் அவங்களுக்கு வருமானமே. ஸோ ஒரு ஆள் 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்ற, இவர் என்ன பண்றாரு, நீ என்கிட்ட கடன் வாங்கினதை எல்லாவற்றையும் வச்சு எனக்கு கடன் கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றானா, ஒரு முறை எனக்கு மன்னிங்கப்பா, ஒரு முறை எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே அந்த ராஜா மனதுருகி, நீ எந்த கடனுமே கட்ட வேண்டாம், நீ சமாதானமா இரு போ அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறாரு. இவர் என்ன பண்றாரு, இந்த வேலைக்காரன், அவருக்கு ஒரு வேலைக்காரன் இருப்பார் இல்லையா அவங்க வீட்டுல. அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, இவர்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார், 100 வெள்ளி காசுகள் கடன் வாங்கியிருக்கிறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, இந்த வேலைக்காரன், நீ வாங்கின கடனை எனக்கு கொடுத்து ஆகணும் இப்பயே, இல்லைன்னா உன்னை என்ன பண்றேன், சிறைச்சாலையில போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க, சொல்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு, இது வேற ஒருத்த கேட்டு ராஜா கிட்ட போய் சொல்றான், ராஜா நீங்க இவருக்கு மன்னிச்சீங்க, ஆனா இவரு இப்படி பண்ணிட்டாரு. உடனே அந்த ராஜா அவரை வர வச்சு, அதுல நல்ல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். அதாவது 32வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, எப்படியா பொல்லாத ஊழியக்காரனே. ராஜா இவர் 10,000 வாங்கி இருக்கிறாரு, அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டாரு. வெறும் 100 வெள்ளி காசுக்கு இவர் என்ன பண்றாராம், மன்னிக்கலையா இல்லைங்களா? சோ இதே மன்னிக்க மாட்டேன்னா, இவ்வளவு ஒரு பொல்லாதவனா இருக்கிறையே, அதனால உனக்கு நான் மன்னிக்க மாட்டேன், நீ உனக்குரிய இது எல்லாத்தையும் வித்து எனக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதே போலதான் நம்மளை சுற்றி அநேக மற்றவர் ஏசப்பாவோட பார்வையில நம்ம செய்யற பாவங்கள்லாம் எவ்வளவு இருக்குதாமா, 10,000க்கு மேல இருக்கிறோம். 10,000 வெள்ளி காசுக்கு மேல பாவத்தை செய்யறோமா. ஆனா நம்ம கீழே இருக்கிறவங்க 100 வெள்ளி காசு அளவுதான் பாவம் செஞ்சிருப்பாங்க. அவங்க நம்ம தண்டிக்கிறோம், மன்னிக்க மாட்டேங்க. ஸோ அதான் நம்ம பாவங்கள் எப்படியா இருக்குது, ஆண்டவர் நமக்காக எப்படி பரிந்து பேசி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்றார். கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவரை தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் இவர்களை மன்னியும் என்று இயேசப்பா சிலுவையில சொல்லி, எதுக்காக மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா மன்னிப்பு. மன்னிப்பு ரொம்ப 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 அவசியமானது. அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மன்னிப்புங்கிறது அந்த வாழ்க்கையில ரொம்ப அவசியம். நம்ம மன்னிச்சாதான் குடும்ப சமாதானமா. எவ்வளவு தப்பு செய்யறோம்ப்பா, எவ்வளவு பாவங்கள் செய்யறோம், எவ்வளவு கடவுளோட ஏசப்பாக்கு விரோதமா நம்ம ஒரு நாள் நினைக்கும் போது ஒரு நாளைக்கே நம்ம 100 பாவத்துக்கு மேல செய்யணும் இல்லைங்களா? கடவுளுக்கு ஆண்டவருக்கு ஏற்றதா இல்லாம நம்ம பாவங்கள் செய்வோம். ஆனா ஏசப்பா அதெல்லாம் மன்னிக்கிறார். ஒரு நிமிஷம் நீங்க போய் முட்டி போட்டு ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னா உடனே நம்ம மன்னிச்சு என்ன பண்றாரு, ஏத்துக்கிறாரு. ஆனா நம்ம அதை செய்யறோமா? மனுஷனா இருக்கிற நம்ம மற்றவங்களுக்கு செய்யறோமா? நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, அவங்களை நம்ம மன்னிக்கிறது இல்லை, நமக்கு அந்த சுபாவம் இல்லை. ஸோ இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்களை கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஏசப்பா
எங்களுக்கு அந்த சுபாவத்தை தாங்க, அல்லேலூயா. சுபாவத்தை தாங்க. நீங்க எப்படி சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்துகிற நேரத்துல கூட உம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும், ஒவ்வொரு ஆண்டவரே கீழே இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசுப்பா கர்த்தாவே இவர்களுக்கு மன்னியும், செய்கிறது என்னவென்று அறியாத இருக்கிறார்கள் என்று இயேசுப்பா சிலுவையில நமக்காய் பரிந்து பேசினாரு. அதே போல இன்றைக்கு அந்த சுபாவத்தை நம்ம ஒருவருக்குள்ள தர முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி மன்னிக்கிற சுபாவத்தை இன்று நீர் எங்களுக்கு அந்த மன்னிக்கும் இருதயத்தை தரப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரை நாங்க தாங்கி ஆண்டவரே அப்பா தப்புதங்கள் எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள இருதயத்தை எங்களுக்கு ஒவ்வொருப்பா. இந்த நாள்ல கூட ஆண்டவரே உங்களுடைய சிலுவையின் பாடின் முதல் வார்த்தையை தியானிக்க கிருபை கேட்டுவிட்டு விட்டுடாதபடி ஆண்டவரே வாழ்நாள் முழுது இந்த மன்னிப்பை மன்னிக்கிற இருதயத்தை எங்க இருதயத்துல ஊற்றுமணியாய் கருத்துல ஒப்பு கொடுக்கிற வருகிற வார்த்தையில பேசுற ஒவ்வொரு மக்களையும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் அருமையான ஒரு வார்த்தையை கேட்டோம். முதல் வார்த்தை என்ன? ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்காத ஒரு வார்த்தை பாஸ்டர். ஆமென். நாம எதை ஆண்டவருக்குள்ள வெறுக்கிறோமோ அதுதான் ஆண்டவர் அதிகமா நம்ம வாழ்க்கையில. ஆமென். ஆண்டவருக்குள்ள நாம இருந்து எதெல்லாம் நம்ம வெறுக்கிறோமோ, ஆண்டவருக்கு ஏற்றதை எதை வெறுக்கிறோமோ அதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதிகமா கொடுக்கிறார். நிறைய உணர்ந்திருக்கேன். அந்த கொலோசியர்ல அந்த 13 அந்த 14வது வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எதை தரித்துக் கொள்ளணுமா? நீங்க வேத வசனத்துல எங்க சுத்தி வந்தாலும் ஒரு இடத்துல வந்து நின்றுவீங்க. எந்த பக்கம் எந்த மொழியில வேணாலும் போங்களேன், வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வாசிங்க, இல்ல வெளிப்படுத்திலிருந்து திருப்புங்க, நடுப்பகுதியிலிருந்து எடுங்க, எங்க போய் நின்னு கடை அப்படி துரத்திட்டே நீங்க ஓடி நின்ன இடம் எதுவா இருக்குன்னா அன்பு. அன்பு இல்லாம இந்த உலகத்துல அணு அசையாது. அன்பு இல்லாம ஒரு அணுவும் அசையாது. இந்த வார்த்தையை நம்ம கர்த்தருக்குள்ளாக கேட்டோம். இனி உங்க வாழ்க்கையில யார் உங்களுக்கு விரோதமா பேசினாலும் என்ன பண்ணிடணும்? 7 தடவையா 490 மன்னிப்பீங்களா? மன்னிக்கணும். நம்ம யாரு? ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர். இயேசுவின் அடையாளம். நாம அப்படிதான் வாழ்ந்தாகணும். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நம்ம வாக்கப்பட்ட இடம் அது மாதிரி. நம்ம வாக்கப்பட்ட இடம் மனவாளனுக்கு வாக்கப்பட்டுட்டோம். கசப்போ இனிப்போ சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியாது. ஏன்னா அவரை நம்ம ஏற்றுக்கொண்ட மனவாளன். விட்டு மனைவி ஓட முடியுமா? உதைச்சாலும் அடிச்சாலும். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என் கணவர் நேத்து தான் நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாரு, சாந்தத்துக்குள்ள தண்ணி அடிச்சுட்டு வந்து என்ன அடின்னு அடிச்சு என்ன எழுந்துக்க முடியாம பண்ணிட்டாரு. பாஸ்டர் என்னதாம முடிவு எடுத்துக்கிற, தலையெழுத்து வாழ்ந்துதானே ஆகணும். அந்த அம்மா சொன்னாங்க, வேற வழியே இல்ல பாஸ்டர், செத்தாலும் அவன் காலில் தான் சாகணும், வேற வழி இல்லை. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா சொல்லுங்களேன். ஏன் சோர்ந்து போயிட்டீங்களா? ஒரு வார்த்தைக்கு சோர்ந்து போயிட்டீங்களா? அதே போல வேத வசனத்தை
எடுக்கும்போது கரெக்டா சீக்கிரம் அதை படிங்க. டக்கு படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது வார்த்தையாக, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்க போகிற ஒரு நாட்கள். இந்த வார்த்தை குறித்து நம்மத்திலே பேச ஆகாஷ் ஐயா அன்போடு கூட கரங்களை தட்டி நான் எல்லாரும் முதலாவது வந்து மன்னிப்பை குறிச்சு பார்த்தோம். இந்த இடத்துல இரண்டாவது வார்த்தையில கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா ரட்சிப்பை குறிச்சு சொல்றாரு. சோ ஒரு திருடனுக்கு அதாவது ஒரு கள்ளனுக்கு கிடைச்ச ரட்சிப்பை குறிச்சு இங்க நம்ம பாக்குறோம். அதாவது எப்படி கிடைக்குது அப்படின்றத குறிச்சு நம்ம பாக்குறோம். அதாவது முதலாவது மன்னிப்பு எப்படி இருக்கணும், பொதுவா ஒரு வேண்டுதல் வைக்கிறார். கர்த்தரிடத்துல வந்து பிதாவே அவர்களை மன்னியும் சொல்லி வேண்டுதல் வைக்கிறார். ஸோ இரண்டாவதா அந்த மன்னிப்பை தான் மூலியமா வெளிப்படுத்தார். ஒரு திருடனை மன்னிச்சு அவனுக்கு ஒரு ரட்சிப்பையும் அதே இடத்துல நிறைவேற்றார். சொன்ன மன்னிப்பை தன்னோட இதுல சிலுவையில இரண்டாவதே அவர் நிறைவேற்றார். அதை குறிச்சு நம்ம இங்க தெளிவா பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 23:42. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைவு கூர்ந்தருளும் என்று யார் சொல்றா? கள்ளன் சொல்றான். ஸோ அந்த கள்ளனோட விசுவாசத்தை நம்ம இங்க பார்க்கலாம். இது எப்படிப்பட்ட விசுவாசம்? நார்மலா நம்ம ஒருத்தங்களை எப்படி விசுவாசிப்போம்? நார்மலா ஒருத்தங்களை நம்பிக்கையா எப்படி விசுவாசிப்போம்? நமக்கு தெரிஞ்சவங்க, இல்ல ஐயாவை எனக்கு தெரியும், தொடர்ந்து வரேன், ஐயா நம்பிக்கைக்குரியவரா இருப்பாரு, எனக்கு என்னாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பழகுறதுனால நான் நம்புறேன். ஓகேங்களா? இல்ல நீங்க வேற யாராவது ஒருத்தர் நம்புறீங்க, கடன் கேட்குறீங்க, உங்க நம்பி அவங்க கொடுக்குறாங்கன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும் அப்படின்னு நம்புறாங்க. அப்ப இந்த கள்ளன் வந்து எப்படி விசுவாசிப்பான்? இயேசுவை எப்படி தெரியும்? அவன் அப்பதானே இயேசு முதல் முறையா பாக்குறான். அங்க உள்ள யாரெல்லாம் இயேசுவை நிந்திக்கிறாங்க? மக்கள் நிந்திக்கிறாங்க, போதகர் நிந்திக்கிறாங்க, கூட இருக்க மக்கள், அவனை அடிக்கிற சாட்டையால அடிக்கிற நிந்திக்கிறாங்க, எல்லாருமே நிந்திக்கிறாங்க. சிலுவையில் அவன் தொங்குறவன் என்ன நினைப்பான்? எல்லாமே இந்த மனுஷனை நிந்திக்கிறாங்களே, அப்ப நம்ம செஞ்ச பாவத்தை விட இந்த மனுஷன் எவ்வளவு பாவம் நினைக்கணும். ஆனா அவன் ஏன் விசுவாசிச்சான்? நம்ம முதலாவது ஐயா சொன்னார் பாத்தீங்களா, அந்த அன்புன்னு சொல்லிட்டு. அந்த அன்புதான் எல்லாரும் நிந்திக்கிறாங்க. மக்களே, எந்த மக்களுக்காக அவர் போனாரோ அந்த மக்களே அவங்க காரி துப்புறாங்க, அடிக்கிறாங்க. ஆனாலும் அங்க அவர் என்ன கேட்கிறாரு? முதலாவது வார்த்தையா இவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த கள்ளனோட விசுவாசத்தை பாத்தீங்களா? ஒருத்தர் வந்து அவனை அடிக்கிறாங்க, ஆனாலும் அவருக்காக அவர் பறிஞ்சு பேசுறாரு. சோ அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்புலதான் அவனோட விசுவாசம் வருது. ஒரு ஆச்சரியமான விசுவாசம். ஏன்னா ராஜாவே, ஒரு நாட்டு ராஜாவே அவனை வந்து சிலுவையில போடுங்கன்ட்டாங்க. ராஜா என்ன பண்ணுவாரு? ஒரு நீதியை வந்து நீதியா சொல்லுவாரு. சோ நீதி வழங்கிட்டாரு. ஆனாலும் அந்த கள்ளன் என்ன பண்றான்? அவர் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். எபேசியர் 2:8 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சோ இதுல இருந்து நமக்கு தெரியும் அந்த ரட்சிப்பு கள்ளனுக்கு எப்படி வந்தது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவனோட விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். சோ அவனோட விசுவாசம் தான் அங்க ரட்சிப்பையே கொண்டு வந்தது. அவன் உண்மையா விசுவாசிச்சான். இவர்தான் மெய்யான ராஜா. நீர் வரும்போது அவன் என்ன சொல்றான்? அவன் விசுவாசிச்சான் அங்கே. அதே மாதிரி இரண்டாவதா அங்க சொல்றான் பாருங்க, அவனோட பாவத்தை வந்து அவன் அறிக்கையிடுறான். அவன் அதாவது முதலாவது அவன் இடது பக்கத்துல இருக்க கள்ளன் என்ன பண்றான்? இயேசுவை தூசிக்கிறான். முதலாவது இந்த கள்ளர்கள் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அவனோட இயேசுவின் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 கள்ளர்கள் வந்து சிலுவையில் அடிக்கப்படுறாங்க. சோ அவங்க யாருன்னு பார்க்கலாம். முதலாவது அதாவது கள்ளர்கள் பேர் வந்து பைபிள்ல வந்து இடம் பிடிச்சு கொடுக்கப்படலை. பட் தி காஸ்பல் ஆஃப் நிக்கோடேம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதாவது வேதாகமத்தில் சேர்க்கப்படாம நிராகரிக்கப்பட்ட புத்தகம். அந்த புத்தகம் இருக்கு, நடந்ததை எழுதியிருக்காங்க, பட் சேர்க்கப்படலை. அந்த புத்தகத்தில் இந்த 2 கள்ளர்களுடைய பேர்கள் இருக்கு. அதுல இயேசுவின் இடது பக்கத்துல அடிக்கப்பட்ட கள்ளனின் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெஸ்டாஸ். அவன் தான் வந்து இயேசுவை நிந்திக்கிறான். ஓகேங்களா? நீர் தேவனானால் உம்மையும் எம்மையும் ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நிந்திக்கிறான். அவரோட இடது பக்கத்துல வலது பக்கத்துல அடிக்கப்பட்டவன் தான் டிஸ்மஸ். அவன் தான் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். உண்மையா ஆண்டவரை விசுவாசிக்கிறான். இந்த கள்ளர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா? 2 இடத்துல மத்தேயுலயும் மார்க்லயும் வந்து இவங்களை கள்ளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க. ஆனா லூக்கால மட்டும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க.
இதுல கிரேக்க மொழிகள்ல இந்த குற்றவாளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீமை செய்வன், தொடர்ந்து தீமை மட்டுமே செய்து கொண்டிருப்பவன் அப்படின்றதுதான் பெயர். கள்ளன்ற வார்த்தைகளுக்கு பொருள் பாத்தீங்கன்னா கொள்ளைக்காரன், வழிப்பறிக்காரன், இது மட்டும்தான், திருடன், இந்த மாதிரி சொல்லி வருது. இவங்க எல்லாத்தையும் இது கொண்டு வரும்போது அந்த இடது பக்கத்துல இருக்க என்ன சொல்றான், நீ ராஜாவானால் ரட்சிக்கும். அதாவது அங்க என்ன நடக்குது, ஜனங்க அவரை தூஷிக்கிறாங்க, ராஜா தூஷிக்கிறாரு, சேவகர் தூஷிக்கிறாங்க, கூட யாரும் சேர்ந்து தூஷிக்கிறாங்க, கள்ளனும் சேர்ந்து தூஷிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் ஆண்டவர் முழுமையா விசுவாசிக்கிறான். அவன் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போறான். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும், ரட்சிப்பு வந்து நம்ம ஆண்டவருக்காக முழுசா இருதயத்தை ஒப்பு கொடுத்து அவருக்காக ஏதாவது ஊழியம் செஞ்சாதான் ரட்சிப்பு கிடைக்கும் அப்படி இல்ல. விசுவாசத்தில் ஒரு இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா இவரை நம்ம எங்க வேணா சொல்லலாம். இப்போ இயேசுவை அறியாதவங்க இல்ல முழுசா பாவத்துல இருக்கிறவங்க, இயேசுவை அறியணும்னு ஆசையா இருக்கவங்க வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, நான் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், நான் வந்து உங்க தெய்வத்தை வணங்கல, ஆனா என்னையும் உங்க இயேசு ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு போது நம்ம யாரை எடுத்துக்காட்டா சொல்லலாம், இவரை சொல்லலாம். யாரு இவர் கள்ளன், இயேசுன்னு யாரே தெரியாது, அவருக்கே ரட்சிப்பு கிடைக்கும் போது எடுத்துக்காட்டா சொல்லலாம். இரண்டாவது வார்த்தையில் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றது எல்லாமே ரட்சிப்பு, மன்னிப்பு, விசுவாசம், மூணுத்தையுமே ஆண்டவர் நம்மளுக்கு வந்து இத சொல்லியிருக்காங்க. சோ இத நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு இதன்படி அனைவருக்கும் மன்னித்து ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம்னா நம்மளும் ஆண்டவர் வருகையில சேர்த்துக்கொள்ளலாம். ஓட்டத்தை எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கோம். ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். வாய்ப்பளித்த சபையாருக்கும் போதகருக்கும் கர்த்தருக்கும் நன்றி. என்னை காண்பவரே உலகத்துல யாருமே நம்மளை பார்க்காவிட்டாலும் கலங்காதீங்க, அவர் நம்மை காண்கிறது. பாவியா இருந்தவனையும் பரிசுத்தமாய் மாற்றினவர். பேர் சொல்லலாம். என் அன்பு சகோதரன் நேற்று சொல்லும் போது என் இருதயம் ஒரு விஷயம் கலங்குச்சு. ஒரு காரியம் என்னன்னா, நான் அவர் பலவீனத்தை குறிச்சு விசாரிக்க போனேன். ஆனா அவர் காரியத்தை சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, சொல்லு தம்பி, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்னப்பா, என் அன்னிக்காக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களா? நான் அவருடைய பலவீனத்தை விசாரிக்க போனேன். ஆனா அவருடைய இருதயம் மற்றவர்களுக்காக அன்பின் இருதயம். இதுதான் ஊழியத்திற்கான அடித்தளமே. ஆவியானவர் அந்த மகன் கூட அம்மா கூட பேசும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜாதிகளுக்கு மத்தியில இந்த வார்த்தையின் அடையாளம் தான் அது. இரக்கப்படுகிற தேவன், பாவிகளையும் மன்னிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஒருத்தன் நிந்திக்கிறான், ஒருத்தன் அவனை பார்த்து திட்டுறான், நீ ஏன்டா அவரை நிந்திக்கிற, நாம குற்றம் செய்து இங்க வந்திருக்கிறோம், ஆனா அவரோ குற்றம் அறியாத ஒரு வார்த்தை பரலோகத்திற்கு கொண்டு. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல நாமும் அப்படி காத்து இருப்பனா பரலோக ராஜ்யத்திற்கு நாமும் ஆயத்தமா இருக்கோம். ஒரு வார்த்தையை கேட்டேன் இல்லையா, கேட்டமா இல்லையா? இன்றைக்கு என்னோட கூட இன்றைக்கு ஆண்டோடைய ரட்சிப்பு எப்பனா அந்த ஸ்பாட்லே தான். மனமுகர்ந்து அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது ரட்சிப்பை கொடுக்கிற மகத்துவமானது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பாவி பரிசுத்தவான் என்று ஒருவரும் சொல்லிக் கொள்ளவே முடியாது. இன்னைக்கு மீடியால எல்லாம் பார்த்தனா விமர்சனம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் பார்த்தனா நீதிமான்களா?
எல்லாருமே சொல்றேன், டோட்டலா நீதிமான்களா எல்லாருமே பாவிகள் தான். ஒரே ஒருவர் தான் பரிசுத்தமானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம பாவங்களை மறைச்சு நாம் என்ன பண்ணுவோம்? நீதியானவர்களை போல நடந்து கொள்வோம். நீதி உள்ளவர் ஒருவர் தான். அல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல ரட்சிப்பை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் முதல் முறையா பேசுறேன். முதல் முறையாவே நீங்க பேசுறத பார்த்தா அப்படி தெரியல. நல்ல ஒரு ஆழமான ஒரு கருத்து, வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் தெரியும். எல்லாரும் இங்கேயே உட்காந்துட்டு இப்படியே உட்காந்துட்டு போயிடலாம்னு மாத்திரம் நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். அதாவது தோண்டதான் புதையல் வரும், அங்கத்தை கிடைக்கும். தோண்டாம இருந்தா கிடைக்குமா? இப்ப நீங்க நிக்க வைக்கும் போதுதான் தெரியுது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி என்னவா இருக்கு. ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நாம இப்ப இவ்வளவு ஆழமான சத்தியங்களை நம்ம பேசணும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூன்றாவது வார்த்தையாக, ஸ்திரீயே இதோ உன் மகன், இதோ உன் தாய். ஆமென். இந்த வார்த்தையை குறித்து நம்ம மத்தியிலே சகோதரி கவிதா சிஸ்டர் அவங்க பேச வராங்க. அவங்களை பற்றி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் தாழ்த்தி ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, உடைய வார்த்தையை மூன்றாவது வார்த்தையை தகப்பனே அப்பா இந்த நேரத்துல நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதில் உள்ள கருத்துக்களை தகப்பனே, ஆழமான வார்த்தைகளை இன்றைக்கு நீர் எங்களுக்கு என்ன பேச வேண்டும் என்று இருக்கிறீர்களோ ராஜா. ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படியாய் தகப்பனே நீர் பேசின வார்த்தைகளின் நிமித்தங்கள் ராஜா, அதை நாங்கள் அப்படியே புரிந்து கொள்ள தகப்பனே, அதை காட்டிலும் இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அதன் மூலமாய் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க மாத்துமே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு மூன்றாம் வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், இதோ உன் தாய். இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்கு வந்திருக்கோம். பார்த்தா அந்த வார்த்தை சின்னதாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இதுல என்ன நம்ம பெருசா கற்றுக்கொள்ள போகிறோம்ட்டு நமக்கு யோசிக்கிறோம். ஆனா இதுல ரொம்ப பெரிய ஒரு விஷயமே ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வசனத்தை முதலாவது நம்ம வாசிச்சுடுவாங்களா? யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் இந்த நேரத்துல கூட ஸ்திரீயே அப்படின்னு அவர் அழைச்சிருக்கிறாரு. அவங்க யார்? அண்ணா மரியாதை ஏசப்பாவோட அம்மா தானே, தாயின் தானே அவர் அண்ணா சொல்லியிருந்திருக்கணும். ஆனா அவர் வேதத்துல எங்க ஆராய்ஞ்சாலும் தாயின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கவே மாட்டாரு. எல்லா இடத்துலயுமே அவர் என்ன ஸ்திரீயின் மாத்திரம் தான் அவங்களை அழைச்சிருப்பாரு. ஒரு இடத்துல கூட அவங்களை தாய் என்று ஆண்டவர் பேசினதா வார்த்தையே இல்லை. நானும் நல்லா ஆராய்ச்சி பார்த்ததுல ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதாவே ஒண்ணுத்துல கூட இல்லவே இல்லைங்க. அவர் ஸ்திரீன்ட்டு ஏன் அவர் கூப்பிட்டாருன்னா, எந்த இடத்துலயுமே தாய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்கவே இல்லைங்களா. எங்குமே அவங்க தாயின்றத எந்த இடத்துலயும் அவர் சொல்லவும் இல்லை. அதற்கான முக்கியத்துவத்தையும் எங்குமே ஏசப்பா கொடுத்ததா இல்லவே இல்லை. அது நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது அவருக்கு இருக்கிறது விஷயங்கள் என்னன்னான்ட்டு தாயை குறிச்சு பார்க்கும் போதுனால இந்த இடத்துல எதுக்கு அவர் இந்த சூழ்நிலையில இந்த சிலுவையின் மரண தருவாயில ஒரு ரத்தமா சிந்தி உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் சிந்தப்பட்ட நிலைமையில மரண தருவாயில தன் தாய்க்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துல நினைவு கூர்ந்தார்கள். அப்ப இது வரைக்கும் நம்ம அந்த தாய்க்கு என்ன செய்யல, எதையுமே செய்யல. ஆனாலும் நம்ம போகிற தருவாயில இந்த தாய்க்கு ஒரு துணையா பராமரிப்புக்காக, அவங்களை சேர்த்து அரவணைக்கிறதுக்காக, முதிர்ந்த வயதுல அவங்களை பாதுகாக்கணுன்றதுக்காக அந்த பொறுப்பை அந்த யோவான் ஸ்டேஷனிடத்துல கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இத்தனை நாட்கள் அவர்களுக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, அந்த தருவாயில அந்த தாய்க்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏசப்பா அந்த வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த காணாவூர் கல்யாணத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த காணாவூர் கல்யாணம் அப்போ திராட்சை ரசம் கம்மியா குறைஞ்சு போகும். அப்போ ஏசப்பா கிட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த தாய் சொல்லுவாங்க, மகனே திராட்சை ரசம் குறைந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன சொல்றாங்களா, உனக்கும்
எனக்கும் என்னன்னு கேட்டாங்க. இப்ப நம்ம ஒரு நானும் என் அம்மாவா இருக்க என் பொண்ணு கிட்ட போய் வந்து இந்த மாதிரி நான் சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஒரு கோபம் வரும், ஒரு கஷ்டம் வரும் இல்லைங்களா. நம்ம வந்து பெண்கள்ல சுபாவத்தை எப்படி இருப்போம். நான் சொன்னா இந்த வாட்டி எனக்கு நீ என்னன்னு கேட்குற, என் பையன் தானே நீ இந்த மாதிரி கேட்குறீன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுவோம், இல்லைன்னா அழுவோம், கஷ்டப்படுவோம், துக்கப்படுவோம் இல்லையா. இதுதானே வந்து வரும். ஆனா அந்த மரியாதை வந்து அதை எதையுமே செய்வீங்களாம், ரொம்ப பொறுமையாவே அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தாய்க்குரியதை அவர் சொல்லவே இல்லை. இன்னொரு ஒரு சம்பவத்துல பாத்தீங்களான்ட்டு சீஷர்கள் கூட அவர் இருக்கிறாரு ஏசப்பா. அப்ப அவங்க சகோதரரும் தாயும் அவரை பார்க்கறதுக்கு வராங்களாம். அப்ப வெளியில இருந்து ஒருத்தர் போய் அவர்கிட்ட சொல்றாங்க ஏசப்பா கிட்ட, உங்க தாயும் சகோதரரும் உங்களை பார்த்து வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னும் போது, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? அப்போ சீஷர்களை தான் அவர் காட்டுவாராம். என் தேவன் சித்தத்தின்படியே செய்கிறவங்க யாரோ இவர்களே என் சகோதரர்கள், இவர்களே என் தாயின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் நினைவு கொண்டிருப்பார். அப்பவே என்ன செஞ்சிருக்க கூடாது, அவருடைய தாயை வந்து அங்க முன்னிலைப்படுத்தவே அவர் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க மாத்திரம்தான் என்னுடைய தாயும் சகோதரனுமாக தந்தையுமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலயுமே ஏசப்பா செஞ்சிருப்பாருங்க, அந்த நினைவு கூர்ந்து வச்சுட்டே இருந்திருப்பாருங்க. இன்னொரு சம்பவத்திலயும் இருக்குது, அவருக்கு 12 வயது இருக்கும்போது அவர் காணாம போயிட்டாருங்களாம் ஏசப்பா. அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு தேடினாங்களாம் அவரை. அப்ப அவரை கண்டுபிடிக்கும் போது எங்கப்பா போனேன், ஏன் இப்படி சொல்லாமட்டு போகும்போது, என் தேவன் சித்தத்தினுடைய அடுத்த காரியங்களை நான் செய்ய போயிட்டேன், உங்களை யாரு என்ன தேட சொன்னது அப்படின்ட்டு அவர் கேள்விதான் கேட்டாராம். நீங்க ஏன் என்ன தேடினீங்க அப்படின்னு அந்த இடத்துல என்ன செய்தாருங்களா, கேள்வி கேட்கிறவங்க தான் அவர் வந்து இருந்தாருங்களான்ட்டு. அதனால ஒரு இடத்துல என்ன செய்யல, அவங்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையுமே அவர் கொடுக்கவே இல்லை. தாய்க்குரிய ஸ்தானத்தை எதுக்குமே என்ன செய்யல, அவரு தரவே இல்லைங்களா. ஒரு காரியத்துல கூட அவர் தரவே இல்லைங்களா. ஆனா அந்த சிலுவையின் பாடுல அங்க இருந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்களா, 3 மரியாளும் யோவான் சேஷன் மாத்திரம்தான் அந்த சிலுவையின் கீழே அவங்க இருந்திருக்காங்க. வெகு சிலர்னா இவங்க மாத்திரம்தான். ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரால் ரட்சிக்கப்பட்டவங்க, கண் பார்வை அடைஞ்சவங்க, பூனர், பூனர், சப்பானியர், இந்த மாதிரி எத்தனையோ பேர், நிறைய பேர் அவரால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. இவங்க 4 பேர் தான் அங்க இருந்தாங்களாம். அப்ப நம்ம ஒவ்வொரு கஷ்டத்துல கூட இருக்கிறது தான் நம்மளுக்கு ரெண்டு முக்கியம். இல்லை சந்தோஷத்துல வந்து நம்ம அநேகர் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம துன்பப்படுற வேலையில நம்ம கூட இருக்கிறவங்க வெகு சிலர் தான். வெகு சிலர் மாத்திரம் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா நம்ம கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுறவங்க அநேகரா இருப்பாங்க. அந்த இடத்துல யாருன்னா இருந்தாங்களா, யாருமே இல்லை. அப்ப நம்ம ஒருவர் கூடவும் ஆண்டவர் கூடவும் சரி, ஒவ்வொரு நம்ம பழகுற ஒருத்தர் கூட உடன் இருக்கிறோமா, உறவா இருக்கிறோமா, அதுதான் நம்மளுக்கு என்னது ரொம்ப முக்கியம். உடன் எத்தனையோ பேர் வேணா இருக்கலாம், ஆனா உறவா இருக்கும். அந்த உறவா இருக்கிறதுனால தான் இவங்க என்ன செய்றாங்க, 4 பேருமே அங்க இருந்தாங்க. யோவான் சீஷன் 12 பேர் இருந்தாங்க. அவங்கதான் எனக்கு சகோதரர்கள், அவங்கதான் எனக்கு தாய் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அந்த 12 சீஷன் அங்க இருந்தாங்களா, இல்லவே இல்லை. அந்த ஒரே சீஷன் மட்டும்தான் அங்க இருந்தான், யோவான் சீஷன். யோவான் வந்து தேவனுக்கு அன்பானவன், அந்த வார்த்தையிலே சொல்லிருப்பாங்க. எப்பவுமே ஏசப்போட மார் மேலேயே சாஞ்சிட்டு இருப்பாங்க, அவர் எந்த வேலையுமே கிடையாது. ஆனா பேதுரு கூட இருந்துட்டு மீன் பிடிக்க வேலை, எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை செஞ்சிருந்தாங்க சீஷர்கள். யோவான் மாத்திரம் தான் இதுல வேலையே இல்லாத இருக்கலாம். அதனால அவர் எப்பவுமே என்ன பண்ணிருப்பாராம், தேவனுடைய மார்பிலேயே சாஞ்சிட்டே இருப்பாராம் எப்பவுமே இருந்துட்டு. அவருக்கு ரொம்ப அன்பானவனா அவர் இருந்தாருங்களாம். அவர் கூடவே அவர் இருந்ததுனால அந்த இடத்துல என்ன செய்யறாரு, தேவனுக்கு உறவா இருந்திருக்காரு. அந்த உறவா இருந்ததுனால அவர் கூடவே வந்து அங்க இருந்திருக்காருங்க. இதுல முக்கியமான ஒரு காரியம் ஒண்ணு இருக்குது. எதனால யோவான் கிட்ட முதல்ல ஆண்டவரை இவர் வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த அம்மாக்கு இன்னும் 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே. ஏசப்பாவுக்கு அடுத்தது 4 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க மரியாள் அம்மாக்கு. அவருக்கு ஏன் அவங்க கிட்ட எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டவர் பிறக்கும் போதே அவர் எப்ப இறக்க போறாருன்னு அவருக்கு தெரியும். எப்படிலாம் அவர் சிறுல அறைய போறாங்கன்னு அவருக்கு தெரியும். நமக்கு தெரியாது நம்முடைய சாவு நாட்கள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவருக்கு அவர் இந்த காரியெல்லாம் நம்ம செய்ய போறோம்னு முன்னமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அப்ப அவர் முன்னாலே கூட போய் சொல்லி இருந்திருக்கலாம்ல, என் தாய் நீங்க பாத்துக்கப்பா இவங்கன்ட்டு, நான் நாளைக்கு மறிக்க போறேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நீங்க தான் என்ன பண்ணணும், அவங்கள பாத்துக்கணும்னு சொல்லிட்டு முந்தைய நாளே சொல்லியிருக்கலாம். இல்ல அதுக்கு முந்தின வாரம் கூட போய் அவர் சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த சமயத்துல சொன்னாருன்னா அந்த கௌரவத்துக்காக தான் அவர் சொன்னாருங்களாம். அந்த 4 சகோதரருக்கு ஏன் சொல்லல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்துல வந்து யூதர்கள் இருக்கும்போது என்ன செய்வாங்களா, வயசான தாய் தந்தையரை அவங்க கவனிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாரம்பரியமா இருக்கு. அதுக்கான ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம வச்சு படிப்போம். அந்த வார்த்தையை மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மார்க் 7, 11, 12, 13.
நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய விட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ இருக்கிற அந்த யூதர்கள் வந்து என்ன செய்வாங்களா, தாயும் தகப்பனையும் வந்து கவனிச்சுக்க மாட்டாங்களாம். தேவாலயத்துல போயிட்டு குர்பான் என்னும் காணிக்கையை வந்து கொண்டு கொடுத்துருவாங்களாம். குர்பான் காணிக்கைன்னா அவளால முடிஞ்சது. இப்போ ஒரு 10,000 20,000 ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் தேவாலயத்துல இருக்கிற ஆசாரி கிட்ட போயிட்டு நான் குர்பான் காணிக்கையை வைக்கிறேன், இதை நீங்க வச்சுக்கணும்னு சொல்லும் போது அவங்க அதை வாங்கி அவங்க ஆலயத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்களாம், வச்சுப்பாங்களாம். குர்பான் காணிக்கை கொடுத்துட்டா நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் என்னெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நான் செய்வனோ அதை நான் தேவனுக்கு செஞ்சுட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்கள பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குர்பான் காணிக்கையை கொண்டு போய் தேவாலயத்துல வச்சிருவாங்க. அப்ப திருப்பி வந்து அந்த தாயும் தகப்பனும் வந்து அங்க கம்ப்ளைண்ட் பண்ணா கூட தேவாலயத்துல வந்து அங்க இருக்கிற ஆசிரியர்கள் அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்க மகன் வந்து என்ன செஞ்சுட்டாரு, குர்பான் காணிக்கை வச்சுட்டாரு, இனி உங்களை அவங்க என்ன செய்யக்கூடாது பார்த்துங்கன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் யாருக்கு செஞ்சுட்டாரு, தேவனுக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து இருந்தாங்களாம். யூதர்கள் மாத்திரம் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அந்த தேவன் சொன்ன நியாய பிரமாணம் கிடையாது, அவங்க பாரம்பரியமா அவங்க கடைபிடிச்சாங்களாம். அது வந்து தேவனுக்கு ஒரு நாளும் பிரியமே இல்லை. நீங்க வந்து இந்த வார்த்தையை வருது, தேவன் பிரியப்படாத ஒரு காரியம் வந்து அந்த காரியம். அப்போ எனக்கு என்ன, அது எந்த பொறுப்பும் கிடையாது, நான் காணிக்க வச்சுட்டேன், இனிமேல் நான் தாய் தகப்பன் என்ன செய்ய மாட்டேன், நானே பார்த்துக்க மாட்டேன், அதை நான் தேவனுக்கு கொடுத்துட்டேன் காணிக்க, அது அவ்வளவுதான், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் தேவனுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த குர்பான் காணிக்கை மூலமா அவங்க செய்வாங்களாம். அதனாலதான் அந்த 4 சகோதரர் கூட என்ன செய்யலாம், ஆண்டவர் ஏன்னா காணிக்கை வச்சு அவங்க போயிட்டாங்க, நம்ம யார் பார்த்துப்பாங்க, கரெக்ட் தானுங்களே? அப்ப அவங்க யூதர்கள் தானே, அப்படி பண்ணியிருந்தா அந்த தாயை கவனிக்க வேண்டியது அவனுக்கு இல்லாமே இருந்துட்டு போயிருக்கோம் இல்லையா? அதனால யோவானுக்கு எதுக்கு அவர் வந்து விசேஷமா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொன்னா, அவன் வந்து இள வயது உள்ளவனா, இருக்கிற சீசன்லயே அவன் ரொம்ப சின்னவனா. பேதுருன்னா கூட ஏசப்பா விட வயது முதிர்ந்தவரா அவரு. அப்போ அந்த மாதிரி வயசாகும் போது, இவன் சின்ன வயசா இருக்கும் போது, வயசாகும் போது இவருக்கு பார்த்துக்கிறதுக்கான ஏஜ் இருக்கும் இல்லையா? அதனால யோவானுக்கு வந்து அவன் அன்பா இருக்கிறதுனாலையும் அவர் கூடவே இருக்கிறதுனாலையும் அவன் சின்ன வயசு உள்ளவனா இருந்ததுனாலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்தாரு. தாயை என்ன செய்ய, வயது முதிர்ந்த அவர் வரைக்கும் என்ன செய்யணும், அவங்க வந்து பார்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொறுப்பை கொடுத்தவனே அவர் என்ன செஞ்சார், யோவான் உடனே அந்த நிமிடமே அந்த பொறுப்பை என்ன சொன்னார், ஏற்றுக்கொண்டார். அந்த வசனம் அந்த கணமே. அப்ப தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கும் போதே, இல்ல நம்ம குடும்பத்திலேயே கூட நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், உடனே அதை ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும், உடனே ஏற்றுக்கொள்றவங்களா இருக்கணும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது நம்ம அக்கறை கொள்றவங்களா நம்ம இருக்கணுங்களா? அக்கறையே இல்லாம கணவன் மனைவிக்குள்ள அக்கறை இல்ல, பிள்ளைகளுக்கு அக்கறை இல்ல, கூட பிறந்தவங்களுக்கு ஒரு அக்கறை இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாதுங்களா, வாழக்கூடாது. ஒரு நாளும் நம்ம குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களா இருக்கணும். தேவனே அவர் பிறந்தவர் இருந்தாலும் அவர் என்ன செஞ்சாரு, அவங்களுக்காக கடைசி வரைக்கும் பார்த்து ஒரு துணை இருக்கணும்ன்றதுக்காக அந்த பிள்ளை அவங்க யோவான அவர் ஆயத்தப்பட்டார். எதுக்கு, அந்த அம்மா மேல அவர் அக்கறை உள்ளவரா இருந்தார். தன் தாய் மூலமா வந்து அக்கறை உள்ளவரா இருந்ததுனால அவங்களுக்கு தேவையானது கடைசி வரைக்கும் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக அவர் நியமிச்சுட்டு போனார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்திலயும் சரி எந்த காலத்துல நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுல அக்கறை உள்ளவர்களா நம்ம செய்யறவங்களாக நம்ம வந்து இருக்கணும். கடைசியா நம்ம இதை வந்து பார்ப்போம். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் அவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது. பெற்றார் செய்த நன்மையை நம்ம திருப்ப செய்யறவங்களா இருக்கணும். பெற்றவங்க நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பாங்க, குழந்தை நம்ம பிறந்து வளர்ந்து வந்து எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, சீராட்டிப்பான்னு நமக்கு அவ்வளவு வளர்த்திருப்பாங்க. ஒரு காரியத்துல நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ளாந்து நம்ம குழந்தைக்கு இது ஆயிடுமோன்ட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எப்படி பார்த்திருப்பாங்க, கண்ணும் கருத்துமா நம்மளை பார்த்து வளர்த்திருப்பாங்க. வயது முதிர்ந்தவளாக இருக்கும் போதும் சரி, சின்ன வயசா இருக்கும் போதும் சரி, பெற்றார் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம திருப்பி செலுத்துறவங்களா நம்ம வந்து இருக்கணும். அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் அப்ப செஞ்சிருப்பார். பெற்றார் செய்து அவங்க செஞ்ச அந்த நன்மையை அவர் திருப்பி என்ன செஞ்சாரு, அவருக்கு சேருவரா இருந்துட்டு தான் போயிருக்கிறாரு. அவருக்கு அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு தான் போயிருக்கிறாரு. அப்ப நாம நம்ம தாயும் தகப்பனும் நமக்கு செய்யற காரியத்துல திருப்பி அவங்களுக்கு கனம் கொடுக்கறவங்களா நம்ம, திருப்பி அவங்க நமக்கு கொடுத்த நன்மையை நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்யறவங்களா இருக்கணும். ஏதோ நம்ம பகிர்ந்துட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு எதுவுமே அநாத ஆசிரமத்திலயும் ஓல்டேஜ் ஹோம்லயும் கொண்டு போய் விட்டுட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போறவங்க அநேகர் இந்த காலத்துல இருக்கிறாங்க. நிறைய பேர் எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சின்ன பொருள் அது மாதிரி குழந்தையா இருக்கணும், ரோட்ல விட்டு போயிட்டே இருக்குமா,
இந்த சின்ன குழந்தைங்க நம்ம கொஞ்ச நேரம் அது காணா கூட நமக்கு எவ்வளவு தவிப்போம். நம்ம பிள்ளைங்க கொஞ்ச நேரம் காணா கூட நம்ம தவிச்சு போவோம். ஆனா இப்போ இருந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய பெற்றவங்களை திரும்ப ஈஸியா திரும்ப விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ பெற்றார் செய்த நன்மையை நம்ம என்ன செய்யறவங்களா இருக்கணும், திருப்பி அவங்களுக்கு செய்யணும். நம்ம தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவது நேராய கடமை. ஏன்னா தேவன் அதை செய்திருக்கிறார். தேவன் செய்திருக்கும்போது, தேவனே செய்திருக்கும்போது நமக்கு செய்யணுமா செய்யக்கூடாது? நிச்சயமா செய்யணும், செஞ்சே ஆகணும். அவர் அந்த வயிற்றுல இருந்து வேற எதையும் அவங்களுக்கு செய்யறதுனால அவர் போகும்போது அந்த தாயை கனம் பண்ணணும், அந்த தாயை பராமரிக்கணுன்றதுக்காக அவர் என்ன காரியத்தை செஞ்சாரோ அதே மாதிரிதான் நாமும் நம் தாயும் நம் தகப்பனையும் நம்ம என்ன செய்யறோம்ல கனம் பண்றவங்களா இருக்கணும். வயது முதிர்ந்தாலும் சரி, குர்பான் காணிக்க மாதிரி வச்சுட்டு ஏசப்பா இருந்தாலும் பார்த்து பாருன்னு விட்டுட்டு போறேன் அந்த அவளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் இருக்கவே கூடாது. அதை தான் இங்க நினைவுபடுத்துறாரு ஆண்டவர் இந்த 3வது வார்த்தையில. அவர் கனத்தை கொடுத்தாரு அந்த தாய்க்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தாரு. அந்த தாய் மேல அக்கறை உள்ளவரா இருந்தாரு. அந்த தாயை அவரு கனம் பண்றவரா இருந்தாரு. இதைதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையில நம்ம கற்றுக்கொள்வது இதுதான். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நம்முடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்றவளா நம்ம இருக்கணும். நம்ம குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஆண்டவர் செய்தது போல நாமளும் அவங்களுக்கு பெற்றார் செய்த நன்மையை நம்ம திருப்பி செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். இந்த வார்த்தையில நம்ம இதை கற்றுக்கொள்றோம். இனிமேல் நம்ம இப்படியே இருப்போம். ஒரு விஷயத்துல கூட நம்ம என்ன செய்வோம், ஏசப்பா அந்த கனவினத்தை நான் கொடுக்க மாட்டேன், தாயும் தகப்பனையும் கடைசி வரையும் முதிர் வயதிலா நான் அவங்களை என்ன செய்வேன், பாதுகாத்துக் கொள்வேன். ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சொல்லிப்போமா, ஏசப்பா ஆண்டவரே இந்த 3வது வார்த்தையில தகப்பனே நாங்கள் தியானத்துல ராஜா, ஆண்டவரே உங்களை பிள்ளையாக நீங்களே தகப்பனே அப்பா உங்களுடைய தாய்க்கு ராஜா அந்த கணத்தை கொடுத்து விட்டு போனீரே ராஜா. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்களே ஏசப்பா இந்த நாளில எங்கள் குடும்பத்தை நாங்கள் அக்கறையுள்ளவர்களாக கவனிக்கத்தக்கதாக முதிர்ந்த வயதிலும் எங்கள் தாயும் தகப்பனையும் ராஜா ஆண்டவரே நாங்கள் கணம் பண்ண தகவலாக தகப்பனே இந்த நேரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பெற்றார் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்க திருப்பி செய்கிறவர்களாக நாங்க இருக்க வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே உம்மை போலவே ராஜா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்முடைய வழியை பின்பற்ற தகப்பனே இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொரு மீது ராஜா ஆண்டவரே ஏசப்பா இந்த வார்த்தையை கர்த்தாவே நீர் ஆளுகை செய்து பேசுவதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போலாற்றும் தெய்வம் நீரே, என் தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போலாற்றும் தெய்வம் நீரே. உம்மன்று பெரிதையா, அது ஒரு நாளும் குறையாதையா. உம்மன்று பெரிதையா, அது ஒரு நாளும் குறையாதையா. தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போலாற்றும் தெய்வம் நீரே, என் தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, தந்தை போலாற்றும் தெய்வம் நீரே. நீரெல்லாம் உழைக்கும் நண்பனை போல ஆண்டவரே என் தோளிலே ஆவியானவரே ஆயினும் மேலான ஒரு அன்பு. ஆமென் ஆமென். இயேசுவின் அன்பு வித்தியாசமானது. ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க உலகத்துல சிறந்த ஒரு அன்பு யாருடையது? சத்தமா சொல்லுங்க. அம்மாவுடைய அன்பு. நம்ம சொன்ன பாஸ் எதனா வேற மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னு தானே பயப்படுறீங்க. நீங்க சொல்றது சரிதான். தாயினும் மேலான ஒரு இந்த உலகத்துல தாயுடைய அன்பு மேலானது. அதையே ஆண்டவர் 2ஆ உடைச்சிட்டார். தாயானவர் தன் பெற்றெடுத்த பாலகனை மறப்பாலோ மறந்தாலும். ஆண்டவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க. மறப்பாளா அப்படின்னு கேள்வி கேட்டு
நமக்கே ஒரு பதில் சொல்றாரு. அவள் மறந்தா, அவள் மறந்துட்டு போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட அன்புடைய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். என்ன சொன்னாலும் நாங்க வந்து நின்றுவோம். ஏன் யோவான் இடத்துல ஆண்டவர் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தாருன்னா, அவன் சொன்னது மாதிரி ஆண்டவருடைய மார்பிலேயே சார்ந்து இருந்தார். ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியும், மற்றவங்க கிட்ட ஒப்பு கொடுத்தா நீ வீட்டிலே இரு, எனக்கு வேலை போயிட்டு வந்து சொல்லுவான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா யோவான் மாத்திரம் எவ்வளவு வேலை, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் இருந்தாலும் இது எல்லாமே மாறணும்னா நான் அவர் மாறல சாஞ்சிருக்கேன். இது எல்லாமே மாறணும்னா நான் இயேசுவை மார்பில சாஞ்சிருந்தாதான் மாறும். நாம எல்லாரும் அவர்கள் ஆண்டவரோடு இருந்தவங்க உலகத்தை தேடினாங்க. யோவான் மாத்திரம் ஆண்டவரை தேடுறான். ஆண்டவருக்கு தெரியும் இவன் இப்பவே என் கூட இருக்கிறான்னா நான் எதை கொடுத்தாலும் அதோடு கூட அவன் நண்பா இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் நம்பி அவனுடைய தாய் ஆண்டவர் அவன் யோவான் இடத்துல ஆண்டவர். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் வரணும். நம்பிக்கைக்குரியவர்களா நம்ம மாறணும். உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்றேன், ஆண்டவர் நம்பி நமக்கு குடும்பத்தை கொடுத்து வச்சிருக்காரு. குடும்பம், மனைவி, பிள்ளைகள், கணவர் எல்லாம் ஆண்டவர் எதுக்கு கொடுத்து வச்சிருக்கா? நம்பி கொடுத்து வச்சிருக்காரு. நல்லா பாத்துக்குவேன், நல்லா அனுசரிச்சு நடந்துக்குவேன், நான் கொடுத்த ஒரு வேலையை நீ நேர்த்தியா முடிப்பேன்னு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு நாள நாம் அதை உடைச்சிடக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது கண்ணாடி போன்றது. சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் ஊழியத்தை நடத்த முடியாது. முதல் ஊழியமே எங்க தெரியுமா? குடும்பம் தான். அந்த கொடுக்கப்பட்ட 4 பேரை நீங்க வழி நடத்தினீங்கன்னா 40,000 பேரை வழி நடத்த. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்களா நம்ம மாறணும். மத்தவங்களை நம்ப வைக்கிறது சாதாரணமானது இல்ல. கெட்ட பேரை ஈஸியா எடுத்துடலாம். நம்ப வைக்கிறது, நம்ம நன்மையான காரியத்தை செய்து நம்ப வைக்கிறது ரொம்ப கடினம். அது ஏசப்பாவை நம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். உண்மையுள்ள பாத்திரமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர். நல்ல ஒரு சத்தியத்தை கேட்டோம். ஆமென். 4வதாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். வார்த்தை பேசுவதற்காக நம்மத்தில் இருக்கிற தாமசையா அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நான் சொல்றேன், ஏசப்பா சிலுவையில பேசின 4ஆம் வார்த்தையை வந்து தவிப்பு. ஏசப்பா வந்து தவிச்சு பேசினாங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது வந்து 2 இடத்துல குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க, மத்தேயுலயும் மார்க்லயும். ஆனா மத்த எல்லாமே தமிழ்ல கொடுத்துருக்கு. ஆனா இந்த வார்த்தை மட்டும் அவங்க லாங்குவேஜ்ல கொடுத்து தமிழ்ல சொல்லியிருக்காங்க. மத்தேயுல பாத்தீங்கன்னா 27:46 9 மணி நேரத்தில் இயேசு வந்து ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் இந்த லாங்குவேஜ்ல கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து எபிரேய மொழியில வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மத்தேயு வந்து யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அதே வந்து மார்க் 15:34 பார்த்தீங்கன்னா எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு இயேசப்பா சொல்றாங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாங்க. இது வந்து அரபிக் மொழியில எழுதப்பட்டது. இது வந்து ரோமர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வந்து எழுதப்பட்டது. ஆமா, ஏசப்பா வந்து 2 முறை கூப்பிடுவாங்க, என் தேவனே நீ. யாரு 2 முறை கூப்பிடுறாங்கன்னா, ஒண்ணு வந்து பிதாவானவரையும் இன்னொன்னு வந்து பரிசுத்த ஆவியானவரையும் கூப்பிடுறாங்க. அது வந்து அழகான வசனம் வந்து யோவான் 1:33 இருக்கு. ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அப்ப ஆவியானவர் வந்து இறங்கி யார் மேல் தங்குகிறாரோ அவரே ஞானஸ்தானம். அப்ப அங்கதான் ஆவியானவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதான் ஆவியானவர். 2 பேரு வந்து ஏசப்பா வந்து இங்க சொல்றாங்க. ஏசப்பா வந்து அங்க வந்து கைவிடப்பட்ட நிலையில வந்து சிலுவையில வந்து இது பண்ணாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை. பேதுரு வந்து அவர் வந்து 3 முறை மறுதலிக்கிறார். ஆனா அப்ப கூட ஏசப்பா வந்து அவர் பெருசா இருக்கு. ஆனா பிதா வந்து தன்னுடைய முகத்தை வந்து மூடிக்கொள்ளதான் ஏசப்பா வந்து ரொம்பவே தாங்க முடியல. அந்த 3 மணி நேரம் வந்து உலகம் எங்குமே இருள் உண்டாயிடுச்சு. ஏசப்பா வந்து உலகத்துக்கு வந்து ஒளியா வந்தாங்க. ஒளி வந்து 3 மணி நேரம் இருள்ல வந்து இருக்கும்போது வந்து அவரால் தாங்க முடியல. குறிப்பா வந்து பிதா வந்து தன்னை கைவிட்ட வந்து ஏசப்பாவால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது வந்து ரொம்ப ஏசப்பா வந்து வேற இடத்துக்கு போயிருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏசப்பாவுக்கு வந்து உரிமை. ஆனா ஏசப்பா வந்து பிதாவோட சித்தத்தை வந்து தான் செய்யணும்ன்றனால கடைசி மூச்சு இருக்க வரையும் ஏசப்பா வந்து பிதாவினோட சித்தத்தை தான் நிறைவேற்றினாங்க.
பிதாவானவர் வந்து பாவம் இருக்கிறது வந்து பிதாவானவர் வந்து இருக்க மாட்டார். ஸோ அதனாலதான் ஏசப்பா வந்து உலகத்தோட மொத்த பாவத்தை தான் மேல ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவானவர் வந்து தன்னுடைய முகத்தை வந்து திருப்பி கொண்டார். அந்த இது வந்து ஏசப்பாவால தாங்க முடியல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஏசப்பா வந்து ரொம்ப தவிச்சாங்களே தவிர மற்றபடி ஆணில அடிச்சதுக்கும் முள்மூடி சூட்டப்பட்டதுக்கும் நினைச்சு வந்து ஏசப்பா எதுவுமே தன்னோட பிதாவோட சித்தத்தை செய்யறோம் அப்படின்ற ஒரு இதுல தான் இருந்தாங்க. ஆனா பிதாவான தன்னோட முகத்தை மறைத்ததுக்கு மட்டும்னால தான் ஏசப்பால தாங்கி கொள்ள முடியும். ஏசப்பா வந்து மிகவும் தவிச்சாங்க. ஏசப்பாவுக்கும் சபைக்கும் உன்னை விட்டு விலகுவதில்லை ஆண்டவர் எவ்வளவோ பாடுகளை சுமர்ந்த ஒரு தேவன் அல்ல, நமக்காக, நம் பாவங்களுக்காக, துர்குணத்திற்காக. உண்மையா சொல்றேன், உலகத்துல தெய்வம் ஒன்று உண்டு என்றால் அது இயேசு மாத்திரம். இந்த தெய்வத்தை தவிர அன்பு நிறைந்த தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. நாம் செய்த பாவங்களுக்காக அவர் பிதாவின் இடத்திலே வேதனையை வெளிப்படுத்தினார். பிதாவே ஏன் என்னை கைவிட்டு. ஆமா இல்ல, யாராச்சும் ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்துல நம்மளை விட்டு விலகி போனா நம்ம இருதயம் எப்படி கலங்குங்க. ஒருத்தர் செய்தாவே இப்படி கலங்குது, ஒட்டுமொத்த உலகமே அவருக்கு செய்து அவர் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? ஒருத்தரே நமக்கு துரோகம் செய்யறாங்கய்யா, நம்ம இருதயம் எப்படி, அந்த மனுஷனை நான் எப்படியெல்லாம் நம்பினேன், எனக்கே துரோகம் செஞ்சுட்டானே. அவன் ஒட்டுமொத்த உலகமே ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்ட போது கூட எல்லாவற்றையும் தாங்கி நமக்காக தாயினும் மேலான அவரை போல உன்னதமான தெய்வம் இந்த உலகத்துல யாருமே. அம்மாவா இல்லையா? ஒப்புக்கொள்றீங்களா? அந்த ஒரு தருணம் தான் இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுத்து. அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரே பிதாவே இந்த நேரத்துல எனக்கு கை விட்டுட்டீங்களா? அவ்வளவு வேதனை நிறைந்தவராய் ஆண்டவர் சிலுவை மரத்துல தூங்கினார். இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சா, நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த துரோகங்கள், அது எல்லாவற்றையும் மன்னிக்கிற பரலோக தகப்பன் தான் ஆண்டவர் ஆகிய அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஐந்தாவது வார்த்தையாக தாகமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்கிற கனிமொழி சிஸ்டர் அவங்க பேசுவாங்க. அவர்களை கரங்களை தட்டி மனதோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் ஒரு விசை கண்ட முடி நல்ல இசப்பா அம்மை நன்றியோட கூட துதிக்கிறோம், நன்றியோட கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த நாளில கூட சிலுவை பாடல நாளில் கூட கர்த்தர் 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை பேச கொடுத்த கிருபை கொடுத்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி ராஜா. அப்பா முடி மறைத்து கொண்டு கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கட்டும். ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க. எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உங்களுக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளில் கூட இந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தை உங்க இடத்துல பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபை
சபை போதகர் ஐயாவுக்கு மிக நன்றி. என் சபை மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலோட நான் ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது நான் முதல் 4 வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தை 5வது வார்த்தை தாகமா இருக்கிறேன். கர்த்தர் எது குறிச்சு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னாரு. நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் 19:28 பக்கம் 157 புதிய ஏற்பாடு. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். கர்த்தர் எதை குறிச்சு தாகமா இருக்கிறாரு? தாகம் என்பது என்ன? தாகம்னா என்ன? ஆத்ம தாகம். தாகம் ஒன்றன் மீதான வாஞ்சை, ஒரு ஒரு பொருள் மீதான வாஞ்சை, ஏதாவது ஒண்ணு, அது நம்ம வந்து தாகம்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல வந்து thirst, அத விருப்பம்னு சொல்லலாம். விருப்பம்னா டிசையர். இந்த பூமியில நம்ம ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனா பிறந்த ஒவ்வொரு பொருள் மேலேயும் ஏதாச்சும் ஒரு குறிச்சு நம்மளுக்கு வந்து தாகம் இருக்கு. தாகம்ன்றது நம்ம வேலை செஞ்சுட்டு களைப்பா வந்தா நம்மளுக்கு ஒரு பசி எடுக்கும். பசின்றது ஒரு தாகம். நல்லா ஓடி வந்தா நம்மளுக்கு என்ன இருக்கும்? வெயில்ல ஓடி வந்தா தாகமா இருக்கும். அந்த ஒரு தாகம்ன்றது தண்ணி குடிச்சா அது சரியாகும். அது ஒரு வாஞ்சை. அதே போல ஒரு வேலை செஞ்சா அந்த வேலைக்கான கூலி கொடுப்பாங்க. அந்த கூலி வாங்குறதும் ஒரு வகையான வாஞ்சை. அது ஒரு தாகம். இப்போ வந்து நம்ம ஒரு தொழில் செய்யணும், வளரணும், நான் பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு வகையான தாகம் தான். நம்ம உலகத்துல நம்ம எவ்வளவு மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு தாகமா இருக்கு. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறது இந்த தாகமா? இல்ல. கர்த்தருக்கான தாகம் வந்து இது இல்ல. கர்த்தருக்கான தாகம் வந்து எதுனா, அவர் வந்து ஆத்துமாக்களை வந்து சேர்க்கணும் அப்படின்றதுதான் அவரோட தாகமா இருந்துச்சு. யோவான் 19:29 காடியிலே தோய்த்து ஈசோப்பு தாண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். கர்த்தர் வந்து அந்த சிலுவையை சுமந்து வரும்போது சிலுவை பாடல ஏத்தின பிறகு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அது அவருக்கு தெரியும் அது வந்து எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆனா கர்த்தர் அதை வந்து ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு பொறுத்து என்னோட தாகம் அது கிடையாது. அவரோட தாகம் என்னன்னா, ஆண்டவரே பிதாவே நீர் சொன்ன வேலையெல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன். கர்த்தர் இது வந்தது ஆண்டவரோட பிதாவோடைய சித்தத்தின் படிதான் கர்த்தர் இங்க வந்தாரு. அவர் கொடுத்த எல்லா வேலையும் அவர் செஞ்சிட்டாரு. அவருக்கு ஆண்டவருக்கு பிதாவானவர்கிட்ட கேக்குறது என்னன்னா, எனக்கு ஒரு கூலி வேணும், எனக்கு ஒரு பதில் வேணும், எனக்கு ஒரு பலன் வேணும். அது என்ன அப்படின்னா ஆத்துமாக்கள். கர்த்தருக்கான தாகம் ஆத்துமா தாகம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த தாகம் இல்ல, ஆத்துமா தாகம் மாத்திரம் தான் அவர் கேட்டாரு. அல்லேலூயா. ஜீவ பலியாக உம்முடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தேன். ஜீவ பலியா உங்க சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுத்தேன். எனக்கு தேவை ஆத்துமா தாகம் மாத்திரம் தான் எனக்கு இருக்கு. ஆத்துமாக்கள் பிதாவிடத்தில் சேர்க்க வேண்டும். ஆத்துமா நம்ம இனிமேலும் கர்த்தர் பிதாவிடத்துல கர்த்தர் என்ன தாகமா இருக்கிறது கேட்டாரோ அதே போல நம்ம எல்லாருமே அநேக புறஜாதி ஆத்துமாக்கள்ல கர்த்தரை பத்தி அறியறதுக்கான வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம வந்து கூட்டிட்டு வந்து சுவேஷத்தை சொல்ல வைக்கணும். கர்த்தருக்கு வந்து தாகம், அவர் தாகத்தை நம்ம எப்படி தீர்க்கணும்னா இப்படிதான் நம்ம தீர்க்க முடியும். அத வந்து நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்து இந்த சபையில இன்னும் அநேக ஆத்துமாக்கள் நிரம்பி நாங்க ஆத்மா தாகத்தை நாங்க தீர்க்கறதுக்கான கிருபையை கொடுங்க. 1000 பெருகிறதுக்கான கிருபையை கர்த்தர் எங்க மத்தியில பாராட்டுங்கப்பா. அப்பா இந்த சிலுவை பாடு நாட்கள்ல கர்த்தர் எங்களுக்கு 5ஆம் வார்த்தை தாகமா இருக்கேன். உங்க தாகத்தை நாங்க வாஞ்சையா கர்த்தருடைய செயல்களை எங்க மத்தியில பாராட்டுங்கப்பா. இந்த அன்பின் நல்ல வேலைக்காய் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்து என்ன பேச வச்ச கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இப்ப நாம மாத்திரமே மகிமைப்படணும். எல்லா துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன்.
நமக்காக தாகத்தை சுமந்த ஒரு தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா இல்ல, அவருக்கு இருந்த தாகம் வித்தியாசமானது. இன்னைக்கு இருக்கிற மனுஷனுடைய தாகம் என்ன? பணம், பொருள், ஆசை, பொண்ணு, பொருள், பதவி, எவ்வளவு தாகம் இல்ல. ஆனா ஆண்டவருக்கு ஒரே ஒரு தாகம் தான், என் பிள்ளை என் கூட வந்துடும். அல்லேலூயா. 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 நீங்க பாருங்க, ஆண்டவரை நீங்க அலசி ஆராய்ஞ்சீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் ஒரு இருதயத்துல இருக்கும், என் பிள்ளை நீ என் கூட இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோட தான், துவக்கமும் முடிவும் அவர்தான், யாருமே இல்ல. நல்ல ஒரு தாகம் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இருக்கிற பதவி, பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் எது மேல தாகம் இருக்கும் சொல்லுங்க? பதவி வாங்கிட்டாங்க, பணத்தை சம்பாதிச்சுட்டாங்க, எது மேல தாகம் இருக்கும்? மேற்கொண்டு சம்பாதிக்கணும் தான். இன்னும் அதாவது பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதுல ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவாங்க, இன்னும் அந்த காரியத்தை நான் இன்னும் மேலோக்கி போவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தாகமுடையவரா இருந்தார். இந்த காடி வந்து சாதாரணமானது அல்ல, கசப்பு நிறைந்தது. எட்டி கசப்புன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மிக பயங்கரமான கசப்பு. கிட்ட போகும்போது அந்த கசப்போட அந்த சுவாபம் அப்படி இருக்கும், மிகப்பெரிய கசப்பு தன்மை உள்ளதுதான் அந்த காடி. ஆனா அவருக்கு கொடுத்தாங்க, அதை அவர் ஏற்கவில்லை, ஏமாத்தினாங்க, அவர் அவ்வளவு பரியாசம் பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். காரணம் என்ன? காரணம் என்னவா இருக்கு? எல்லாவற்றையும் சகிச்சாருங்க. காரணம் என்ன? நிறைவேற நம்ம ஒரே ஒரு விஷயத்துல சொன்னா, நாம் அவர் கூட போயிருக்கோம். எல்லாவற்றையும் சகிப்பு. காரணம் அன்பு நிமித்தமா. அந்த அன்பு அவருக்குள்ள இருந்ததுனாலதான் சகித்து கொண்டார். அன்பு சகலத்தையும் சகிக்கும். சகலத்தையும் சகிக்கும். நீ என்ன செய்தாலும் நான் சகிப்பேன். காரணம் என்ன? என் பிள்ளை நீ. என் முன்னாடி அந்த காடியை காட்டி ஏமாத்துறல்ல, நீ என் கூட வரணும், என் பக்கத்துல நீ உட்காரணும். யாராச்சும் நினைக்க முடியுமா சிஸ்டர்? யாராச்சும் ஒருத்தர் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா, என் வீட்டு வாசப்படி கூட நீ மிதிக்க கூடாதுன்னு சொல்ற மனுஷர்களுக்கு மத்தியில என்ன நீ இவ்வளோ ஏமாத்தினாலும் என் பக்கத்துல நீ இருக்கணும், என் கூட நீ வரணும். இதுதான் இயேசுவின் மகத்துவமான ஒரு அழகா நம்ம தியானிச்சோம்ல. வித்தியாசமான ஒரு தாகம் படைத்தவர். அதான வெயில்ல போயிட்டு வந்தாலே தண்ணி குடிக்கணும்ன்ற ஒரு தாகம் எப்படி இருக்கு நமக்கு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல தாகமா இருந்தார். நாம அதாவது தண்ணீர் தாகமா இருக்கிறேன், வெயில் அவ்வளவு உஷ்ணமா இருக்கு, அந்த நேரத்துல அந்த தண்ணி கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆசை. ஆனா ஏசப்பாவுக்கு நாம கிடைப்போமான்ற ஒரு ஆசை. நான் இவ்வளவு தாகமா இருக்கிறேன், என் பிள்ளை எனக்கு வேணும், தண்ணி எனக்கு வேணும்ன்ற மாதிரி என் பிள்ளை எனக்கு வேணும். என் பிள்ளை வந்துட்டா என் தாகம் தீர்ந்துடும். எவ்வளவு மகத்துவமான தெய்வம் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் நம்ம ஆத்துமா நஷ்டப்பட விட்டுறவே கூடாது. ஏன்னா ஆத்துமா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதித்து துதித்து பாடணும், சோர்வே வரக்கூடாது. அல்லேலூயா. யாரோ பேசுறாங்க இல்ல, நமக்காக தான் பேசுறாங்க, எனக்காக தான் பேசுறாங்க. அல்லேலூயா. என் ஆத்துமா வேற பெற்றது. ஆறாவதாக முடிந்தது. ஆறாவதாக முடிந்தது. இயேசு காடியை வாங்கிய பின்பு எல்லாம் முடிந்தது. சிலுவையில் என்ன முடிந்தது, இதுதான் அதோட டாபிக். இது சோ இயேசு கிறிஸ்து பூமியில எதற்காக வந்தாரோ அந்த வேலை முடிந்தது. ஜீசஸ் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே செய்ய வேண்டிய ரட்சிப்பை செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரட்சிப்பு கொண்டு வந்தார், அது முடிந்தது. மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்து பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. சோ இந்த காலத்துல அதோட யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமென். அல்லேலூயா. சோ இயேசு அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இதை பத்தி தான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், சேல்ஸ் என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட்டை முடிக்கணும். அது முடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ சம்பளம் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு?
பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். மனுஷனுக்கு தான் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சா அதுக்கான பலன் வேணும். என்ன நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போனா அதோட சம்பளம் வேணும், அதே மாதிரி உயர்வு வேணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இயேசு பிதாவை என்ன சொல்றாருன்னா பிதாவினோட சித்தத்தை அந்த இடத்துலயும் வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். எதுவுமே பேசல, அவரோட சித்தமே நான் முடிச்சிட்டேன். அதெல்லாம் அந்த லாஸ்ட் வசனத்துல படிச்சோம், அந்த காரியம் வாங்குற கடைசியில தான் அவருக்கு தாகமா இருக்கும் போது அதை குடிச்சிட்டு முடிந்தது. போராட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிசாசு போராட வேண்டிய போராட்டம் அது முடிவுக்கு வந்தது. உலகத்தாரோட உலக மக்களோட போராட்டம் இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில ஏறும்போது இந்த 3 போராட்டம் தான் சொல்லியிருக்காரு. ஒண்ணு பிசாசோட போராட்டம் முடிவுக்கு வந்தது, இரண்டாவதாக உலக மக்களோட போராட்டம் முடிவுக்கு வந்தது, மூன்றாவதாக மனிதருடைய போராட்டம், மனுஷர்களுடைய இருக்க போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஸோ இன்னமும் நம்ம வந்து ஆவியோட மானசத்தோடய இருக்க போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கு. அதுக்காக தான் நம்ம நியாயாதிபதியா வந்து நமக்கு முடிந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவர், மாறாதவர். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மகத்துவமானவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யம். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே துதித்து பாடுகிறோம். கடவுளை தட்டி பாடலாமா? கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே வார்த்தைகளை தியானித்து பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமென் நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி. நாடுகளுக்கு தேசங்களுக்கு இவர்களை நீங்க கொண்டு போவீர்கள், நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செய்வீர்கள்.
ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். ஹalleluya பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. ஆமென் நாம மகிமைப்படட்டும். ஆமென் துதி கன மகிமை வந்து செலுத்துகிறோம். ஆமென் மாறாத மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya கர்த்தருடைய தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya கடைசி வார்த்தையாக உடைய கையில் என் ஆவியே ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி என் கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் கடைசியாக எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஹalleluya 7 வார்த்தை ஆண்டவர் பேசும் பொழுது ஒன்று கூட அவருடைய வாழ்க்கையில மிச்சம் வைக்கவே இல்லை, குறைவு வைக்கவே இல்லை. ஹalleluya குறைவில்லாமல் நிறைவான வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 33 வருஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை கொண்டு இந்த பூமியில் எதற்காக வந்தாரோ அது முடிவு வரியந்தும் கடைசி வரைக்கும் என் ஆவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற நாள் வரைக்கும் ஒன்று கூட அவர் மீதம் வைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் முடித்தார், குறைவில்லாமல் முடித்தார். குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya 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 தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம், அவரை துதிக்கிறோம், பாடுறோம். ஆமென் ஆமென். அவருடைய சத்தியத்தை அவருடைய வார்த்தையை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் ஆமென் மிகப்பெரியதாய் மாறும். ஹalleluya ஆமென் ஆமென். நம்புறீங்களா? ஆமென். ஒவ்வொருவரும் ஆண்டவரை குறித்து நம்ம பேசணும், வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டோம். இந்த ஆசீர்வாதம் உங்க தலைமுறைகளை சாரும். ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளை உயர்த்தும். இந்த ஆசீர்வாதம் உங்க சந்ததிகளை காண செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிற உங்க நாவு கம்பீரிப்பதாக, ஹalleluya, சத்தத்தினால் நிறைவதாக. ஆமென் ஹalleluya. ஆமா, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் தான் கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். குறைவுகளை நான் சில நேரத்துல நம்ம யோசிக்கலாம், என் வாழ்க்கையில குறைவுகள் எல்லா விதமான போராட்டங்கள் வருவதற்கான காரணம் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், பாடுறேன். என் வாழ்க்கையிலேயே இந்த குறைவுகள் இருக்கணும். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் ஆண்டவர் மீது நம்ம வைத்திருக்கிற அன்புதான். அவர் நம்மை சாட்சியாய் மாற்றுவதற்காக போராட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அல்ல, போராட்டத்தை கொடுக்கிறவர் அல்ல, அனுமதிக்கிறவர். ஆமென். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறோம் என்பதை மறந்துறாங்க. அவர் நிச்சயமாய் வாழாக்காமல் தலையாக்காமல் கீழாக்காமல் மேலாக்காமல் ஆமென். கடைசி வார்த்தையாக பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி அங்க ஒரே ஒரு வார்த்தையை கவனிக்கணும், ஜீவனை விட்டார். அல்லேலூயா, ஜீவனை விட்டார். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, அவர் சிலுவையில அநேகர் அவரை சாகடிச்சிட்டாங்க, அவரை கொன்னுட்டாங்க, அவரை மரிக்க செய்தாங்க. ஆண்டவரை யாராவது மரிக்க செய்ய முடியுமா? இயேசுவை யாராவது சாகடிக்க முடியுமா? அல்லேலூயா. எதையும் இயலாதவராய் அவர் ஜீவனை விடல. அவர் எதற்கும் இயலாதவர் அல்ல. சரித்திரம் சொல்லுகிறது, இயலாதவராய் மரணம் அடையவில்லை. ஒன்றுக்கு முடியாதவராய் அவர் மரணத்தை தொடவில்லை. இந்த வார்த்தை நீங்க கடைசியா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்படி சொல்லி ஜீவனை விட்டு அவரே தன்னுடைய ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிறவர், விடுகிறவர் அல்ல. நம்ம எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தவர் யாரு? நாசிலே சுவாசத்தை கொடுத்தவர் யாரு? இன்றைக்கு நம்ம நடமாட செய்தவர் யாரு? இன்றைக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை யாராலையும் சாகடிக்க முடியாது. அவர் ஜீவனை கொடுக்கிற வல்லமையின் ஆவியானவர். ஆமென். சொல்லுகிறது, இயலாதவராய் மரணம் அடையவில்லை, அவரை யாரும் கொலை செய்ய முடியவே முடியாது. அவரை யாரும்
கொலை செய்யவே முடியாது. ஏனென்றால் அந்த சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற பரிசுத்தமான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அது மேலுள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தெரியும். 25 சூரியன் இருள் அடைந்தது. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. சபையில் இருக்கிற அந்த முன்பாக இருக்கு இல்லையா, அந்த திரைச்சீலை இரண்டாய் கிழிந்து போனது. காரணம் என்ன? இந்த உலகம் அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் செய்யாதவர், ஒன்றும் இயலாதவர், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர் என்று சொல்லி அவரை எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இந்த உலகம் நம்பினது. ஆனால் அவருடைய மரணத்திலே அநேக ஜனங்கள் அவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க அவர் உண்மையுள்ள தேவன். அதற்கு அந்த 47 வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் எப்படியா மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருக்கிறான். அவரை குறித்து அநேக ஜனங்கள் எப்ப அறிந்து கொண்டாங்களா? அவர் ஜீவனை விட்ட பிறகு, ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழந்த பிறகு அவரை குறித்து அறிந்து கொண்டார்கள். அநேக பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியம்னா, உயிரோடு இருக்கும் போது யாரும் யாரை பத்தியும் பேச மாட்டோமா? பேச மாட்டோமா? பேசுவோமா? பேச மாட்டோம். எதை பேச மாட்டோம்? நல்லத பேச மாட்டோம். கெட்டத அதிகமா பேசுவோம். செய்யாதது எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நாம் எதுவுமே செய்யாத ஆளுங்கிற மாதிரி. இன்னைக்கு உலகம் அதுதான் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அற்புதங்களை செய்த போது இவன் பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க, பைத்தியக்காரன் என்றாங்க. இவன் இந்த உலகத்தை ஏமாற்றுகிறான். அநேகர் அவரை தூசித்தார்கள். ஆனா மரணத்தை தொட்ட போது அநேக ஜனங்கள் சொன்னாங்க, இவர் மெய்யான நீதிமான். மரித்த பிறகு மாத்திரம் அல்ல, 33 வருஷம் அந்த உலகத்துல வாழ்ந்த பிறகும் நீதிமானாதான், நீதி உள்ளவராக அவர் வாழ்ந்தார். அவரை போல நீதி உள்ளவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த லூக்கா அழகான ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். என்னன்னா, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அத அந்த வார்த்தையை சொல்றாரு. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுல முழுமையான ஒரு வார்த்தையை யார் சொல்றாருன்னா, முழுமையா முடிக்கிறது யாருன்னா லூக்கா மாத்திரம் தான். மத்தேயு சொல்றாரு, இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது மத்தேயு சொல்லும்போது சொல்றாரு, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அடுத்தது மார்க்கு சொல்றாரு, இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். யோவான் சொல்றாரு, முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார். ஆனா இவர்களை காட்டிலும் லூக்கா மாத்திரம் தான் இதை முழுமையாய் முடிக்கிறார். எப்படின்னா, இயேசு, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் முழுமையாக்குகிறார். நீங்க இதுல ஆராய்ந்து பார்த்தா தெரியும். மத்தேயு ஒரு விதமா சொல்லுவாரு, மார்க்கு ஒரு விதமா சொல்லுவாரு, யோவான் ஒரு விதமா சொல்லுவாரு. ஆனா லூக்கா மாத்திரம் தான். லூக்கா ஒரு மருத்துவர். அவர் எப்படின்னா முழுமையா எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மருத்துவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அந்த துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் லூக்கா அதை முழுமையாய் முடிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில முழுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும். கடைசி தருணம் வரைக்கும் எந்த காரியம் நடந்தாலும், கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் பாடுகள் நெருங்க போகுதுன்னு சொல்லி முழங்கால் படிட்டு பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது கூட பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்க, தேவ சித்தத்திற்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். எதையெல்லாம் நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அது எல்லாமே ஆசீர்வாதமா. நெருக்கம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லாமே நம்ம பலத்துல செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க.
அநேக கண்ணீர், உபத்திரவம், பாடுகள் வந்தாலும் இதெல்லாம் என் பலத்துல, என் படிப்புல, என் அறிவுல என்னால மாற்ற முடியும்னு சொல்லி தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள நானும் ஒரு நாளும் தீர்மானம் பண்ணிடக்கூடாது. எல்லாமே தேவ சித்தமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அணு அசைந்தாலும் அது கர்த்தருடைய சித்தமா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவரா மாத்திரம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட பிதாவின் சித்தத்திற்கு மாறாய் அவர் ஒரு காரியமும் செய்யவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். அதுல இந்த புதிய ஏற்பாட்டின் அகராதி இந்த மூளை பாஷையின் எபிரேய பாஷையில சொல்லுகிறது, பிதா என்பதற்கு பல்டேர் என்று அர்த்தமா, உம்முடைய கையில் என்ற வார்த்தைக்கு எராசோ என்று அர்த்தம். அந்த வார்த்தை உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கையில் என்பதற்கு ஏன் எராசோ என்று அர்த்தம். ஆவி என்பதற்கு நியூமா என்று அர்த்தம். ஆவி என்பதற்கு நியூமா என்று அர்த்தம். ஒப்புவிக்கிறேன் என்பதற்கு பராட்டிமா என்று அர்த்தம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எபிரேய பாஷையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேய பாஷைகளில நம்ம எபிரேய மொழியெல்லாம் நம்ம படிக்கும் போது வித்தியாசமான வார்த்தைகளை கொடுத்திருக்கோம். ஆமென். இந்த வித்தியாசமான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வார்த்தையை நம்ம முழுமையா படிக்கும் போது தெரியும், பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ஜீவன் பிதாவின் சித்தமாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கு, நம்முடைய அறிவு என்னவா இருக்கு, நம்முடைய திட்டம் என்னவா இருக்கு, நம்முடைய செயல் என்னவா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது கூட நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய மூளையை தான் நம்ம செய்யறோம். இப்படி செய்தா நல்லா இருக்குமா, இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா, இப்படி வாங்கினா நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் நான் மாத்தினா நல்லா இருக்குமா. எல்லாமே நீங்க ஒரு விஷயம் நினைச்சு பார்த்தா தெரியும், எல்லாமே நம்ம அறிவா தான் இருக்கும். கடைசியா ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கொண்டு போவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை எது செய்தாலும் முதலாவது தேவ சமூகத்துல நம்ம கொண்டு போவோம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல கொண்டு போகிறவர்களா நம்ம இருக்கணும். எதுவென்றாலும் ஆண்டவருடைய சித்தமா தான் நம்முடைய வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும். அவருடைய சித்தம் மாறி எது செய்தாலும் அந்த காரியம் முழுமை அடையாது. அல்லேலூயா. நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணும். முழுமையா நீங்க ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கன்னா எதை எதிர்பார்ப்பீங்க? நம்ம ஒரு காரியத்தை செய்யறையா, ஒரு வீட்டை கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை கட்டி முடிக்கும் போது எப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம்? முழுமையா இருக்கணும், ஒன்று கூட குறைவில்லாம இருக்கணும். அந்த முழுமை வரணும்னா நம்ம மூளை பத்தாது. அந்த முழுமை வரணும்னா நாம மூளை பத்தாது. நம்ம மூளை ஒரு கெப்பாசிட்டி மாத்திரம் தான், ஒரே ஒரு லெவல் வரைக்கும் தான். 100% ஆண்டவருக்கும் நமக்கு ஒப்பிடும் போது அதுல கணக்கே 1% கூட வராது. ஆனா உலகத்துக்கும் நமக்கு ஒப்பிட்டா 1% தான், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் அது முழுமையா உங்களால பார்க்க முடியும். அப்ப தேவ சித்தத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு கடுகளவு கூட ஆண்டவர் விலகவே இல்லை. ஆனா அப்ப அந்த நிலைமையில அவர் என்னவா இருந்தாரா? கடைசி வரைக்கும் அந்த பாடுகள், உபத்திரவம், வலி, வேதனை அனுபவிக்கும் போது அவர் என்னவா இருந்தாரு? கடைசி வரைக்கும் மாம்சமா தான் இருந்தாரு. சாதாரண மனுஷனா இருந்தார், மாம்சமா இருந்தார். அவருக்கு வலி வேதனை இருந்துச்சு, காயங்கள் இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, வேதனை எல்லாமே நம்மை போல ஒரு பாடுகளை சுமந்தவராதான் அந்த சிலுவை மரத்துல தொங்கினார். அல்லேலூயா. மாம்சமா இருந்தவருக்கு எதை வேண்டுமானாலும் தோணி இருக்கலாம், இதை விட்டு ஓடி போயிடலாம், விளைகிறலாம், வேணாம், நான் இல்ல. ஒரு வாட்டி பிலாத்துவின் இடத்துல ஆண்டவரை கொண்டு போகும்போது சொல்றாரு, பிலாத்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, நீ யூதரின் ராஜாவா அப்படின்னு பிலாத்து கேட்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, நீ சொல்லுகிறபடியே நான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசல. இப்போ ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீ குற்றம் செய்தியா? ஆமா நான் குற்றம் செய்தேன்னு சொன்ன உடனே எதிர்த்தரப்பாளு நியாயம் விசாரிக்கிறவர் நான் என்ன சொல்லணும்? இவ்வளோ குற்றத்தை செய்து தைரியமா பேசுறியா? ஒண்ணு இவனை கொல்லணும், சிறையில போடணும் சொல்லுவோம். ஆனா பிலாத்து சொன்ன ஒரு வார்த்தை,
ஆண்டவரை பார்த்து பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதரின் ராஜாவா? நீ சொல்லுகிறபடியே நான் தான். உடனே பிலாத்து நான் சொல்லி இருக்கணும், ஆமா இவன் குற்றம் செய்திருப்பான் கண்டிப்பா, ஏன்னா நான் கேட்ட கேள்விக்கு அப்படியே பதில் சொல்றான், குற்றத்தை ஒப்புக்கொண்டான், சொல்லி இருக்கணுமா இல்லையா? உடனே அடுத்த வார்த்தை சொல்றாரு, இவ்விடத்துல நான் ஒரு குற்றத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை கூட ஒரு மனுஷனை குற்றம் பிடிக்க உதவி செய்யல. ஆண்டவருடைய வார்த்தை கூட பதில் கூட ஒரு மனுஷனால ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியலையா? காரணம் என்ன? ஒரு குற்றமும் செய்யாத சுத்த கண்ணனாய் நம்முடைய குற்றங்களை மாறுவதற்காக தான் அவர் தன்னுடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய குற்றங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. இப்படி அவர்கள் பேசிட்டே இருக்கும்போது உடனே அவரை பார்த்து கேட்கிறாங்க, நீ யார் என்று கேள்வி கேட்கும்போது சொல்றாங்க, கலிலேயன். மற்றவர்கள் ஆண்டவர் சொல்லல, அங்க இருக்கிற கூடி நிக்கிற சொல்றாங்க, இவன் கலிலேயன் என்று சொல்லுகிறான். உடனே பிலாத்து சொல்றான், இவர் எனக்கு அனுமதியானவர் அல்ல, இவர் யோரோதுக்கு அனுமதியானவர். அந்த எல்லையில கலிலேயன் என்றதுனால அந்த எல்லையில் இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற நீதிபதியா இருக்கிறவர் ஏரோது அதற்கு நியாயம் தீர்க்கணும், நீங்க ஏரோது இடத்துல கொண்டு போங்க. ஆனா ஏரோது என்ன நினைச்சானா, ஆண்டவரை பார்க்கும்படியான வகை தேடினான் என்று வேதம் சொல்லுது. ஏரோது ஆண்டவர் பிறக்கும் போது இருந்த ஏரோது இல்ல. ஏரோது என்பது அந்த நாட்டுக்குரிய பட்ட பெயர், அந்த பதவிக்கு வருகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஏரோது. ஆனால் இந்த ஏரோது ஆண்டவரை பார்க்கும்படியாய் பல நாட்களாய் வகை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை கூப்பிட்டு வந்து அவர் முன்னாடி நிற்க வைக்கும் போது அவர் முகத்தை பார்த்த உடனே ஏரோதுக்கு ஒரே சந்தோஷம், நான் பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஆனாலும் ஆண்டவரை பார்த்த சில போர் சேவகர்கள் மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து, இவன் யூதரின் ராஜா என்று சொல்லி இவன் எல்லாவற்றையும் ஏமாற்றுகிறான், இவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கோஷமிட்ட உடனே யாரை பார்த்து சந்தோஷப்பட்டானோ அதே ஏரோது அந்த மக்களோடு கூட்டத்தோடு சேர்ந்துட்டான். ஆமா, இவரே சிலுவையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், அது இங்க செய்ய முடியாது, நான் மறுபடியும் ஏரோதினிடத்துல பிலாத்தினிடத்துல நான் அனுப்புறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினிடத்துல அனுப்புறாரு. இந்த பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் ஒரு காரியம் நடந்திருக்கும். இவருடைய வாழ்க்கையில முன்விரோதங்கள் இருந்தது. ஏரோதுடைய வாழ்க்கையிலும் பிலாத்துவுக்கும் என்ன இருந்துச்சா? முன்விரோதம் இருந்ததுனால இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால அன்றைக்கு அவர்கள் நண்பனாய் மாறிக்கொண்டார்கள். யாரு நண்பனா மாறிட்டது? விரோதியா இருந்தவன் நல்ல ஒரு மனிதனை, நல்ல ஒரு தெய்வத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த உடனே துரோகியான இருதயங்கள் நண்பனாய் மாறி போனது. பாருங்க, என் ஆண்டவருடைய சாயல் கூட ஒரு மனுஷனை கூட பிரித்து பார்க்க விரும்புகிறேன். நல்லா நினைச்சீங்களா? விரோதியா இருந்தவங்க கூட என் ஆண்டவர் ஒன்று சேர். என் ஆண்டவருக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. என் அப்பன் இயேசுவுக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர், குடும்பங்களை இணைக்கிறவர், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்று மாத்திரம் உங்களுக்கு சொல்றேம்மா, ஆண்டவரை நம்பினீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் மாறும். ஆண்டவர் முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு மாறும். ஆண்டவரை நேசித்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாரம் மாறும். ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிச்சிருக்கோம். நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் தெரியுமா? காணாத ஒரு புதையலை. இயேசு என்ற ஒரு புதையலை நீங்கள நான் கண்டிருக்கிறோம். ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா? நீங்கள நான் யார் தெரியுமா? பாக்கியம் உள்ளவர்கள், அதிசயமானவர்கள். ஏன்னா இந்த உலகம் அறிந்து கொள்ளாத இயேசுவை நீங்கள நானும் அறிந்து கொண்டோம். நீங்கள நானும் பார்த்தோம். அவரை குறித்து இன்றைக்கு நீங்கள நானும் பேசுறோம். பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆண்டவரை குறித்து பேசணும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. ஐயா, எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த சாட்சியை சொல்ல விரும்பல, சரிங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள நானும் பாக்கியம் பெற்றோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாயில ஆண்டவரை குறித்து பேசுறேன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா? சாதாரணமா ஒரு மேடையில பேசிடலாம். சாதாரணமா ஒரு மேடையில பேசிடலாம். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், இப்படி பண்ணேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பேசினாவே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுயா? அப்படியே ஐஸ் கட்டில என்ன மாதிரி இருக்குமே. ஐயாவுக்கு இன்னொரு கவலை இருந்திருக்கும், முடிச்சுட்டு போய் உட்காந்தா 2 பிள்ளைங்களை என்ன பேச போதோ தெரியலையே இருந்துச்சு ஐயா. இல்லையா? இப்ப பேசும்போது பேசிட்டு உட்காந்தீங்கல்ல, 2 பேரும் மாத்திரம் தான் உங்களை வந்து நீங்க ஜெபிக்கவே மாட்டீங்க, ஒரு நாள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க.
இப்ப நீங்க வேதத்தை பகிர்ந்து பண்ணீங்க. இப்ப அந்த 2 பேரும் என்ன பேச போறாங்களோ முடிஞ்ச பேருன்ற கவலை உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அவர் விட்டுருங்கம்மா, மன்னிச்சு விட்டுருங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினவருக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஆமென். அது முதல் பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். எல்லாமே கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம நிலைத்திருக்க முடியும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த கொல்கதா மலையிலே சிலுவையை சுமர்ந்து கொல்கதா மலையிலே மொழிந்த 7 பூக்கள், 7 என்பது பூரணம், பரிபூரணமானது. அல்லேலூயா. இந்த 7 என்பது அர்ப்பணிக்கப்பட்டது. நல்லா தெரிந்துக்கணும், 7 என்ற வார்த்தைக்கு என்ன? பூரணம், பரிபூரணம். அதுதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா 7லயே சில காரியத்தை தொடருவாங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா 7 என்ற வார்த்தை நிறைய வெளிப்படுத்துற விசேஷத்துல நிறைய வார்த்தை வரும். அல்லேலூயா. இந்த 7 என்ற வார்த்தை சிலுவையின் மூலமாய் அவர் சொன்ன வார்த்தை அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. ஆமென். அந்த முதல் வார்த்தை சொல்லுகிறது. 1 7 வார்த்தைகளை பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் அர்ப்பணிப்பு. முதலாவது என்ன அர்ப்பணிப்பு? தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற அர்ப்பணிப்பு. 2 பிதாவோடு ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. 2 பிதாவோடு ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. 3 பிதாவின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு. 3 என்ன? நீங்களும் வாய்க்காக எழுதுறீங்களா? இந்த வேதத்தை நாம எழுதி வச்சுக்கொள்ளணும். தயவு செய்து நோட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சொல்ல சொல்ல எழுதி கொள்ளுங்க. எதுக்காகனா இப்ப பாருங்க, இப்ப நீங்க நான் இப்ப ஒரு காலங்கள ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்திருக்கிறார். என்னன்னா, ஒரு வாரம் அப்படின்னா வாலிபர்கள் மட்டும்தான் அந்த ஆராதனை நடத்த போறீங்க. ஒரு வாரம் பெண்கள் மட்டும்தான் அந்த ஆராதனை நடத்த போறீங்க. இப்படிதான் நாட்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அப்ப நீங்க அந்த ஆராதனை நடத்துறவங்க மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள நீங்க நிறைய கருப்பொருளை தேடி வச்சு கொள்ளணும். அப்பதான் உங்களால பேச முடியும். நாம ஒண்ணு மாத்திரம் சொல்றோம், ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள, பாஸ்டர் நான் எதுவுமே ரெடி பண்ணல பாஸ்டர், இன்னைக்கு நான் வேதத்தையே திறக்கல, நீங்க முன்னாடியே சொல்ல வேண்டியது. நாம எப்பவுமே ஸ்டாக்கா இருக்கணும். கிச்சன்ல நம்ம சமைக்கணும்னா என்ன பண்ணணும்? கிச்சன்ல நம்ம சமைக்கணும். திடீர்னு வெளியே போயிட்டு வரீங்க, பசிங்க, சாப்பிடணும். எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். இருந்தா தானே சமைக்க முடியும். அன்னைக்கு போயிட்டு கடையில ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா வீட்டுக்காரர் சும்மா விடுவாரா? நமக்கு பசி தாங்க முடியுமா? அப்ப நாம ஆகாரத்துக்கே, வயிற்றின் ஆகாரத்திற்கே ஆயத்தப்படுத்தி வைக்கிறோமே, ஆத்தும ஆகாரத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தாம இருக்கலாமா? ஆயத்தமா இருக்கணும். தயவு செய்து சொல்றேன், நோட்டு பெண்ணு எடுத்துட்டு வாங்க. சொல்ல 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 எழுதுங்க. அல்லேலூயா. அப்பதான் உங்களுக்கு பதியும், மெமரி ஆகும். ஆமென். 3வது பிதாவின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு. 4வது வெற்றி உள்ள அர்ப்பணிப்பு. 4வது வெற்றி உள்ள அர்ப்பணிப்பு. 5வது மரணத்தை ஜெயிக்கும் அர்ப்பணிப்பு. 5வது என்ன? மரணத்தை ஜெயிக்கும் அர்ப்பணிப்பு. 6வது புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு. புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு. 7வது பிதாவின் சித்தத்தை செய்வதற்கான. எல்லாரும் நீங்க சொல்ல போறீங்க 7 அர்ப்பணிப்பு. எல்லாம் கோரஸா சொல்லுங்க பாருங்க. 7 அர்ப்பணிப்பு என்னன்னு? 7 அர்ப்பணிப்பு படிச்சோம்ல. இப்ப தெரிஞ்சு இந்த நிமிஷமே நம்மளால அதை சொல்ல முடியல. காரணம் என்ன? நாம அதை எழுதல. தயவு செய்து சொல்றேன், ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு என்ன தேவைமா? காலேஜுக்கு போகும்போது என்ன தேவை? ஒரு மீட்டிங்ல உட்காரணும்னா என்ன தேவை? அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும்னு நமக்கு வேணுமா? தயவு செய்து சொல்றேன், நோட்டு பெண் எடுத்துட்டு வந்து எழுது. எழுத தெரியாதவங்க பரவாயில்லம்மா, எழுத தெரிஞ்ச நாமே அப்படி முடிஞ்சோம் நாம செய்யலன்னா நம்ம யாரு? முடவர்கள். முடிஞ்சோம் நம்மளால செய்ய முடியலன்னா நம்ம யாரு? முடவர்கள் இல்லையா? முடிந்ததை நம்ம செய்யும் போது முடியாதது அவர் செய்வார். முடிந்ததே நம்மளால செய்ய முடியலன்னா முடியாதது நம்மளால அவர் நமக்கு செய்வாரா? தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை எழுது. ஆமென். மறுபடியும் சொல்றேன், தயவா எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற அர்ப்பணிப்பு. நான் விடமாட்டேன். ஏன்னா நீங்க அதை எழுதிய முடிக்கணும், சொல்லணும்.
தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் அர்ப்பணிப்பு. இரண்டாவது ஐக்கியத்தின் அர்ப்பணிப்பு. இல்ல, பிதாவோடு ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. முழுமையா எழுதுங்க, முழுமையா எழுதுங்க. மூன்றாவது பிதாவின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு. நான்காவது வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு. ஐந்தாவது மரணத்தை ஜெயிக்கும் அர்ப்பணிப்பு. ஆறாவது புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு. ஏழாவது பிதாவின் சித்தத்தை செய்வதற்கான அர்ப்பணிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒரு வார்த்தை. அந்த 7 என்ற பரிபூரணத்தை நம்ம முழுமையா சொல்ல போறோம். அர்ப்பணிப்பு முழுமையா சொல்ல போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் அர்ப்பணிப்பு. இரண்டாவது பிதாவின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு. வெற்றியுள்ள ஆத்மிக்கான அர்ப்பணிப்பு. மரணத்தை ஜெயிப்பதற்கான அர்ப்பணிப்பு. புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு. பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்படி ஆண்டவர் 7 விதமான காரியங்களை பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்தார். இன்னைக்கு நாம எதை அர்ப்பணிக்க போகிறோம்? இவ்வளவு சொல்லிட்டோம். இப்ப நான் எதை அர்ப்பணிக்க விரும்புகிறேன்? என்ன நான் எதற்குள்ள நான் அர்ப்பணிக்கணும்? ஆண்டவருக்குள்ள நான் எதை எப்படி அர்ப்பணிக்கணும்? ஒண்ணு ஊழியத்திற்கு, இல்ல ஆண்டவருடைய வசனத்தை பேசுவதற்கு, ஆண்டவருடைய வேதத்தை படிப்பதற்கு, அனுதினமும் முழங்கால் படிக்கிட்டு தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிற அர்ப்பணிப்பு. ஒவ்வொன்று காரியத்தை, ஏதாவது ஒரு காரியத்தையும் இல்ல எல்லா காரியத்தையும் கூட நீங்க எடுத்துக்கொள்ள உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு இல்லாம ஊழியத்தையோ ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நம்மளால வாழ முடியாது. சொல்றீங்க. அர்ப்பணிப்பு இல்லாம இப்ப ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்ன்ற சித்தம் இல்லாம அந்த காரியத்தை செய்ய முடியுமா? ஒரு சாட்சி என்னன்னா, மிகப்பெரிய ஒரு சாட்சி. உண்மையா சொல்றேன், ஆவிக்குரிய அன்பு தகப்பனார் அவங்க அன்னைக்கு நானும் ஐயாவும் வந்து இங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். அங்க வேலை நடக்குது, திடீர்னு மழை வந்துருச்சியா. உயிருள்ள ஒரு சாட்சி. திடீர்னு மிகப்பெரிய சம்மந்தமே இல்லாத மழையா, நல்லா வெயில் காஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு மேகமூட்டமாய் வந்து மழை, மிகப்பெரிய ஒரு மழை. எல்லாரும் உள்ள வந்துட்டோம், உட்கார்ந்து இருக்கிறோம். கால் ஹவர் ஆச்சு, ½ hour ஆச்சு, 1 hour ஆச்சு. மழை நிக்கவே இல்லை. எப்படி மழை பெய்யுது, மழை வருது, அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகுது, திருப்பி அப்படி போகலான்னு கால் வைக்கும்போது திருப்பி மழை ஸ்பீடா வருது. திருப்பி உள்ளார வந்துட்டோம். திருப்பி மழை வருதுன்னு பாக்குறோம், மழை நிக்க போகுதுன்னு நினைக்கிறோம், திருப்பி மழை. எனக்கு ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே, காரணமே இல்லாம மழை ஏன் வரணும்? ஆதிகாலையில எழுந்து முடித்த சமூகத்துல கொடுத்தோம். இன்னைக்கு ஞானஸ்தான தொட்டி கட்டணப்பா, நீங்க கிருபையா உதவி செய்யுங்க, எல்லா காரியத்தையும் நேர்த்தியா முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஜெபித்துட்டு தான் ஆண்டவரை நாங்க வந்தோம். ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சில கொஞ்ச நேரம் நான் உட்காந்து கேட்கும் போது, அந்த நிமிஷம் கேட்டுட்டு 2 நிமிஷத்துல ஐயா சொல்றாங்க, நம்ம அருளைய சொல்றாங்க, ஐயா நீங்க வீடியோல கொஞ்சம் தள்ளி போயிடுறீங்க, நீங்க கரெக்டா நில்லுங்க, ஏன்னா வீடியோல கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. ஐயா இப்பதான் ஏன் ஞாபகம் வருது, மாஸ்டர் அன்னைக்கே சொன்னாங்க இந்த ஸ்கிரீன் துணியை தூக்கி கொஞ்சம் தள்ளி கட்டுங்க, அப்பதான் வீடியோவை என்னால கவர் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அந்த ஸ்கிரீன் துணியை மாத்திரலாம் ஐயா. ஆமையா மழை வந்துட்டு இருக்கு, இது நிக்கிற மாதிரி தெரியல, நாம இந்த ஸ்கிரீன் துணியை மாத்திரலாம் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன் துணியை அப்படி விளக்குறான். இவ்வளோ ஹைட்டுக்கு புத்து, நான் புத்து கரையா புத்து இவ்வளோ ஹைட்டுக்கு. நாம அந்த ஸ்கிரீன் துணி போட்டதுனால நமக்கு தெரியல. இவ்வளோ ஹைட்டுக்கு அந்த கரையான் புத்து கட்டி அவ்வளோ மண்ணு, எத்தனை பாண்டியா, 3 பாண்டு மண்ணு, அவ்வளோ மண்ணு சேர்த்து கட்டி எல்லா இடத்துலையும் ஓட்ட போட்டுருச்சுங்க. நாங்க இதை பார்க்கல. எத்தனை வருஷம், எப்படியும் 2 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட இருக்கும், பார்க்கல. உண்மையா அன்னைக்கு விலைக்கிட்டு பார்க்குறோம், அவ்வளோ கரையான் புத்து, ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. உடனே என்ன செய்தோம், ஸ்கிரீன் துணியை கழட்ட முடியல, எப்படியோ கஷ்டப்பட்டு கழட்டி அந்த மண்ணெல்லாம் இடிச்சு வாரி எடுத்துட்டு போய் கொட்டி நிக்கிறோம். மழை அப்படி டேப்ப திறந்து டக்குன்னு மூடனா எப்படி நிக்கும், மழை சடன்லி நின்று போச்சு. உயிருள்ள சாட்சி, பொய் அல்ல. சடன்லி மழை நிறுச்சு. உடனே ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவர் என்னப்பா, அதற்கு தான் இந்த மழையை நான் கொண்டு வந்தேன். நீ பார்க்க ஆண்டவருடைய ஆராதிக்கிற ஸ்தலம் கூட ஒரு நாளும் வீணாய் போகக்கூடாது என்பது நோக்கமா இருக்காரு. எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு நிக்கிறோம், மழை அப்படியே தண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி எப்படி நிக்கும், சடன்லி நின்று போச்சுங்க. ஐயா சொன்னாங்க, ஐயா மிகப்பெரிய மிராக்கள் இருக்கையா இது, இதை எடுத்து முடிச்ச உடனே மழை, நாங்களாம் பயந்தோம், ஐயோ இன்னைக்கு எப்படி நேரமாச்சு கட்டி முடிப்போமான்னு. உண்மையா சொல்றேன், ஹாஃப் டே தான் நம்ம தொடங்கணும். ஒரு நாள் முழுக்க 2 நாளா செய்ய வேண்டிய வேலை ஹாஃப் டேல அந்த வேலை முடிச்சோம். ஐயா சொன்னார் கடைசி, ஐயா இன்னும் டைம் இருக்கு, வெளியெல்லாம் பூசிட்டு சொல்லுங்க ஐயா. அந்த அளவிற்கு கர்த்தர் அந்த நாளிலே நேர்த்தியாய் நடத்தினார். காரணம், அவர் சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுத்தோம்னா முழுமையாய் முடிந்தது. அல்லேலூயா. அவர் முழுமையா எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை படைத்தவர்.
இந்த ஒரு காரியம் தாங்க நம்ம வாழ்க்கையில உதாரணம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தா எல்லாமே முழுமையா முடியும். அவ சமூகத்துல போங்க. மனுஷனை தேடி நாடி போகிறதை விட ஆண்டவரை தேடி போங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 31:1 வாசிங்களேன். சங்கீதம் 1:31. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆமா, ஆண்டவரே, தாவீது அழகா பேசுறார். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் நான் வெட்கம் அடையாதபடி செய்யுங்கப்பா. நான் வெட்கம் அடையாதபடி என் வாழ்க்கையை மாற்றியும். சங்கீதக்காரன் அவ்வளவு அழகா பேசுறேன். 5வது வசனத்தை வாசிங்க. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஆமா, உம்முடைய கையில் அந்த தாவீதுடைய அந்த இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் ஆண்டவர் சிலுவை பாடுகளில் எப்படி இருந்தாலோ அது போல அவருடைய வாழ்க்கையில் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு. கர்த்தாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். சவுல் தாவீதை போராட்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது சவுளுடைய இருதயத்திற்கு விலகி தாவீது ஓடும் போதெல்லாம் அவருக்கு ஒரு அடைக்கலம் வந்துட்டே இருக்கு, பாதுகாப்பு வந்துட்டே இருக்கு. காரணம் என்ன? தாவீதுடைய இருதயம் ஆண்டவரை நம்பி, தாவீதுடைய இருதயம் ஆண்டவர் மேல் பற்றுதலா இருந்தது. இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிற உங்க இருதயமும் என் இருதயமும் யார் மேல பற்றுதலா இருக்கணும்? யார நம்பணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இன்னைக்கு அநேக போராட்டத்திலிருந்து நாம விலகி வாழ்வதற்கு ஒரே காரணம், ஒவ்வொரு நாளும் இயேசு என்ற சத்தத்தை உயர்த்துகிறது. அல்லேலூயா. இயேசு என்ற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம என்னைக்கும் நிர்மூலமாய் போயிடும். நமக்கு வந்த உபத்திரம் அது மாதிரி. ஒரு விஷயம் எல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. நமக்கு வந்த துன்பம், போராட்டம், நிந்த, கண்ணீருக்கு நம்ம ஜீவனோடு வாழ்ந்திருக்க முடியுமா? உயிரோடு இருந்திருக்க முடியுமா? நடமாடி இருக்க முடியுமா? ஆனா கர்த்தர் இம்மட்டுமா நம்மள நடத்துறாருன்னா காரணம் என்ன? அவரை நம்ம நம்புறதுனால. நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். 4வது வசனத்தை வாசிங்க. அதுல 4. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீக்கலாக்கி விடும். தேவரீர் எனக்கு அரண். ஆமா, மனிதர்கள் அநேகர் நமக்கு விரோதமா வலை விரித்தாலும் ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு யாரா? அரண் என்றால் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு நிறைந்த இயேசு இருந்தாதான் நமக்கு நல்ல ஒரு அடைக்கலம். இந்த உலகத்துல எது நமக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ அது அல்ல நமக்கு பாதுகாப்பு. இயேசு ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் நம்முடைய பாதுகாப்பு. இன்றைய வரைக்கும் நம்ம சந்ததிகளை பாக்குறோம், பிள்ளைகளை பாக்குறோம், பேர பிள்ளைகளை பாக்குறோம். அநேக காரியங்களை நாம் இன்னைக்கு நன்மையானது சுதந்திரிக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த நம்பிக்கைக்குரியவரா நாம் இருக்கோம். அது யோவான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 24. நம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்ம பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால். எதற்காக? இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி, ஏன் அவர் சிலுவை மரத்துல தொங்கணும்? காரணமே இல்லாம நல்லதுதான் செய்தாரு. எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்லப்பா, இயேசு ஏன் சிலுவையில மறிக்கணும்? உலகத்துல வந்தாரு, எல்லாரையும் மீட்டாரு, ரட்சித்தாரு, சுகப்படுத்தினாரு. ஆனா அவருக்கு ஏன் இந்த பாடு? இந்த உலகத்துல ஒண்ணு மாத்திரம் தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க, நல்லது செய்தா பிரச்சனை தான் வரும். எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, நான் நல்லதுதான் செஞ்சேன், எனக்கு இந்த பிரச்சனையா? ஆமாங்க, நல்லது செஞ்சா பிரச்சனை தான் வரும். பிரச்சனை வரணும் பாஸ்டர். வரும், ஓகே, வரணும்னு ஏன் பிரச்சனை பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? வந்தாதான் நீங்க யாருன்னு அவனுக்கும் புரியும். அப்ப நாம சில நேரங்களிலே துன்பங்களை அனுபவிப்பது நல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டா இன்னைக்கு நீங்கள நான் இங்க வந்து உட்கார்ந்து இருப்போமா? ஆராதிச்சிருப்போமா? நம்ம இருதயமெல்லாம் அவரை பார்த்திருக்குமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாயில வர வார்த்தை ஜீசஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இயேசு ரொம்ப நல்லவர், அவரை பிடிக்கும். ஆனா அவர் ஆராதிக்கிற மனுஷர்களை பிடிக்க.
காரணம் என்ன? அவரை போல இன்றைக்கு நிறைய பேர் வாழல, அவரை போல நிறைய பேரால வாழ முடியல. ஆனா அவர் உண்மையானவர், நாம உண்மையா இருக்கிறோமா? அதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. ஆண்டவருக்குள்ள இருக்கிற நாம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் வந்தாரு? எப்படி வந்தாலும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கலாமே, ராஜாதி ராஜாவா வந்து ராஜாதி ராஜாவா கடந்து போயிருக்கலாம். ஏன் ஏழ்மையின் கோலம் தரித்து அவர் அநேக கைகளில் அகப்பட்டு குற்றுயிராய் குலையுராய் மறிக்கணும்? காரணம், என் ரத்தத்தை பார்த்தாலாச்சும் இருதயம் மாறணும், என் பாடுகளை பார்த்தாலாச்சும் ஒரு விஷயம் நீ மாறுவே என்பதற்காக தான் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்துல மறித்தார். அல்லேலூயா. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், A to Z அவர் செய்த காரியம் எல்லாமே நமக்காக, அவருக்காக இல்ல. நீங்க தெளிவா புரிந்து கொள்ளணும். அவர் செய்த ஒவ்வொன்றும் நமக்காக தான். நாம நல்லா இருக்கணும் என்பதற்காக தான், நாம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். ரட்சிப்பு அடைந்தவர்களா நாம் இருக்கணும். ரட்சிப்பு இல்லாமல் நம்ம ஒரு நாளும், ரட்சிப்புனா என்ன? எல்லாவற்றையும் விட்டுட்டு இல்ல, நம்ம இருதயம் மாறணும், கெட்ட சுவாபங்கள் மாறணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. என் சிலுவையை எடுத்து நீ பின்பற்றணும்னா முதலாவது நீ எல்லாவற்றையும் வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்பாக வர. அப்ப உலகத்துல இருக்கிற காரியத்தை எல்லாம் வெறுக்கிறவர்களா நம்ம மாறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். அன்பு தேவச்சனமே, நாம இன்றைக்கு கேட்ட இந்த 7 வார்த்தைகளை நம்ம ஒரு விஷயம் நம்ம தியானிக்கணும், யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நமக்காய் சொன்ன பாடுபட்ட இந்த 7 வார்த்தைகளையும் நமக்காக என்று நம்ம புரிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். அது மாத்திரமல்ல, எதை செய்தாலும் உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்தை கொண்டு செய்யுங்க, அவர் தீர்மானத்தோடு செய்யுங்க, அவர் பர்மிஷனோடு செய்யுங்க. அவர் பர்மிஷன் இல்லாம ஒரு காரியமும் நீங்க செய்யணும்னு நினைக்காதீங்க. எந்த வேலை துவங்கினாலும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் போட்டு ஜெபிச்சாவே போதும், உங்களுடைய காரியங்கள் நேர்த்தியாய் முடியும். நேர்த்தியா முடியும், அதை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். நைட்டு சொன்ன மாதிரி அவங்க ஆசீர்வாதம் 4 சுவர்ல இருக்கு. அதை தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையானவர். அதனால வரப்போகிற காலத்துல நாம ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிப்போம், அவருடைய சமூகத்துல எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர்.